Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. பக்தகுடி அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் வந்து உட்காந்துட்டு போகலாம். நல்ல ஏகாதசி சொற்பொழிவு குறையொன்றும் இல்லை அப்படின்ற இந்த அற்புதமான வேதாந்த தேசிகர் தெய்வஸ்தானத்தில் நடக்க போகிறது. இன்றைக்கி எங்களுக்கு முக்கிய விருந்தினராக வந்திருக்கும் KS கனக சபீசன் அவர்களை மேடைக்கு வருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு முகுந்தன் ஆலயத்தின் மீன் ட்ரஸ்டி அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் வெங்கடேஷ் இன்றைக்கி சிறப்பு சொற்பொழிவு ஆற்றவிருக்கும் பெரிய மனிதர்களையும் மேடைக்கு வருமாறு பணியாளர்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு தியாகராஜன் YACD சார்பில். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆக்சுவலாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கோயிலில் வந்து தெரிஞ்சது மாதிரி ஏகாதசினிக்கு தொடர் உபன்யாசம் அரேஞ்ச் பண்ணணுன்னு கேட்டிருந்தேன். அது இப்போ தான் அது அரங்கிருக்கு. ஏன்னா இது 100வது வருஷம் பெருமாள் தாயார் இதுக்கு அதில் தான் வந்து ஆரம்பிக்கணுன்ற மாதிரி இருந்திருக்கு. அது மிஸ்டர் அட்வொகேட் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் ஃபுல்லாக எடுத்து பண்ணிட்டுருக்கார். அதுவும் இந்த தொடக்கமே டாக்டர் வெங்கடேஷ் அவரை பற்றி நம்ம ஒன்றும் அதிகமாக சொல்ல வேணாம். அவர் டிவி எந்த சேனல் போட்டாலும் அவரது தான் வரும் ப்ரோக்ராம். அதனால் அவருக்கு தனி இன்ட்ரொடக்ஷன் தேவை இருக்காது. ஸோ இந்த ஏகாதசியை பற்றி இன்றைக்கி குறையொன்றும் இல்லைன்ற டாப்பிக்கு அதில் அவர் ஒரு 1.5 மணி நேரம் உபன்யாசம் இருக்கும். எல்லாம் இருந்து இந்த ஏகாதசி விரதத்தோடு இந்த ஒரு உபன்யாசமும் கேட்டாக்க நல்லாயிருக்கும். இது ஏகாதசினிக்கு வயத்துக்கு கிடையாது, செவிக்கு தான் உணவு எல்லாருக்கும். அது டாக்டர் வெங்கடேஷ் மூலமாக எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த செவிக்கு உணவு இருக்கும். எல்லாம் இருந்து கேட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திரு முகுந்தன் சார். கொஞ்சம் நின்றுருக்கிறவாளா முன்னாடி வந்து உட்காந்துக்கலாம். அடிக்கடி நாகை முகுந்தன் சொல்லுவார், இப்படியான முன்னேறுங்கன்னுவர். ஒரு 10 நிமிஷம் நல்ல விஷயத்தை கேட்கலாம், தப்பில்லை. நீங்கன்னா எங்களுக்கு கால் வலிக்கிறது, கொஞ்சம் உட்காருங்கோ. ஜமக்காலம் கொடுத்துருக்கா, அற்புதமான ஆலயம், பிரசாதமும் சாப்பிட்டாச்சு. செவிக்கு ஒரு 1 ஹவர் கேட்கலாமே. கூடியிருக்கும் அனைவருக்கும் கிருஷ்ணா ஸ்வீட் சார்பிலும் வேதாந்த தேசிகர் தேவஸ்தானம் சார்பிலும் YACD ட்ரஸ்ட் சார்பிலும் உங்கள் கரகோஷத்துடன் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புதமான ஆலயத்தில் இன்ஃபேக்ட் தனுர் மாதம் பார்த்தேன்னா, தனுர் மாதம் 30 நாள் தான் நான் வருவேன் காலையில். பிகாஸ் பெருமாள் சேவிக்கிறதுன்றது என்னை பொறுத்தப்பட்ட 2வது பட்சம்னு சொல்லுவேன். இந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கே வருவோம். அற்புதமான அந்த லேகியத்தோட சான்ஸே இல்லை. 30 டேஸும் இன்ஃபேக்ட் இன்னொரு 10 kg இதான் அந்த டிவோஷன் டெடிக்கேஷன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் ஆட்ஸ் ஆஃப் டு தி லீடர் ஆஃப் முகுந்தன், அவருடைய ராகவன் சார் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணுறா. அது மாதிரி ஏகாதசி இங்கே பண்ணணுன்ட்டு நம்ம சொன்ன உடனே நான் மயிலாப்பூர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் இங்கே இடம் கிடையாது. பட் இன்றைக்கி முதல் நாள் காலையில் ஆரம்பிக்கணும் ஏகாதசி அப்படின்ற குறை ஒன்றும் இல்லை. இந்த கான்செப்ட் பார்த்தோன்னா முரளி சார் இன்றைக்கி அயோத்தியாவில் இருக்கார். நம்ம எல்லாருக்காரும் பிரார்த்தனை அங்கே ராமர் சந்நிதியில் இருக்கார் முரளி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார். அதனால் இன்றைக்கி வர முடியல. 108 திவ்ய தினங்கள், அதாவது 2 பிரதோஷம், 2 ஏகாதசி, 2 சதுர்த்தி, ஒரு பௌர்ணமி, 2 சஷ்டி, 9 விரத நாட்கள் இன்ட்டு 12 மாதம். 108 திவ்ய தினங்கள் வேரியஸ் ஆலயத்திலையும் சபாலையும் இந்த மாதிரி பெரியவர்களை விட்டு நல்லது சந்திப்போம், நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்ட்டு ஆன் அன் ஆவரேஜ் அப்படி பார்த்தோன்னா எங்களுக்கு 4 நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு நடக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 1000 நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது நல்லது பண்ணணும்னு ஒரு நல்ல மனிதர், அதாவது இட்ஸ் நாட் CSR ஸ்பான்சர்ஷிப். இங்கே எங்கேயுமே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ன்னு இருக்காது, அது போடணுன்றதுக்காக போட்டிருக்கோம். தன்மலற்ற சேவையை அவர் வந்து நல்லது பண்ணோம் சொசைட்டி, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். இந்த வாட்டி எங்கள் டார்கெட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷத்தோட டார்கெட். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஜன்ஸ் ஏற்பாடு பண்ணுறோம் ஆசிக சமாஜத்தில். அடுத்த வாரம் ஃபுல் ஆடியன்ஸுமே ஒரு 500 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார போகிறோம்.
இந்த 22 நாளும் டிடிடி தேவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரியாக வேறு வழி இல்லை சார். இப்போ தான் ஒருத்தர் சொல்லி இது அன்னதாத்தா சுகி பவன் சொன்ன அன்னதாத்தா சுகி பவன் ஆயிடுத்து. யார் வீட்லேயும் சமைக்கிறது கிடையாது, எதுவுமே பண்ணுறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த மட்டும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டின்னு வந்தால் தான் ரொம்ப சந்தோஷமாக வருவோம். அதில் ஒரு 10 பேரானா நம்மளுக்கு திருந்துவாள். இன்றைக்கி பார்க்க போனால் இந்த பையனும் பார்க்க அந்த பொண்ணும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் தான் வரணும், வயசானவ வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எல்லாமே கேட்டுட்டோம். பட் யங்ஸ்டர்ஸை எப்படி நம்ம வீட்டில் கூட்டின்னு வரணும்னு அது பெற்றோருக்கு தான் காரணம். இன்றைக்கி பார்த்து சண்டே எல்லாம் டிவி பார்த்துன்னு உட்காந்துருக்கா. அற்புதமான பேச்சாளர். இன்ஃபேக்ட் சங்கரா டிவியில் வந்து 360 வீடியோஸும் அவர் கேட்காத நாளே கிடையாது. இன்றைக்கி 3 ப்ரோக்ராம் இருக்குது அவருக்கு. இது முடிஞ்சு ஆசிக சமாஜ், அப்புறம் சேலையூரில் ஒரு திருமணத்துக்கு போகிறார், அங்கேயும் நான் அட்டன் பண்ணுறேன். திருமணமும் எனக்கு வேண்டியப்பட்டவா. அதனால் 3 ப்ரோக்ராம் பண்ணணும்னா எந்த அளவுக்கு ஒரு கடவுளோட ஒரு சத்து இருக்கணும்னு பாருங்க. இப்போ அவர் சொல்கிறத நம்ம கேட்குறதுக்கு தானே வரோம். ஸோ அதனால் நிறைவாக வாங்கோ. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு தலைமை தாங்கிறதுக்காக திரு கேஎஸ் கனக சபீசன் அவரையும் கரகோஷத்துறையும் வருக வருன்னு அழைக்கின்றேன். மை ப்ரொஃபஸர் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் RKM விவேகானந்தா காலேஜ், எ சிம்பிளஸ்ட் மேன். இன்றைக்கும் சைக்கிளில் தான் வருவார். இஸ் பீன் எ பிரின்சிபல் ஆஃப் மௌலானா காலேஜ். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பெரிய டிபார்ட்மெண்ட் வந்திருக்கார். ராமகிருஷ்ணா மடத்தில் ஈவினிங் காலேஜ் இன்சார்ஜ். வாட் நாட், அதாவது ஒரு நல்ல ஆசான் நல்ல குரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேஎஸ்என், அது 3 எழுத்து இருந்தாலே பாப்புலர் ஆகிடவே நினைக்கிறேன். அந்த காலத்துலேருந்தே டாக்டர் கேஎஸ் கனக சபீசன் தான். அவர் மனைவி வழி பார்த்தாலும் நம்ம எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், எம்எஸ் அனந்தராமன், அந்த பரம்பரை சங்கீத பரம்பரையில் வந்தவா. என்றைக்குமே வந்து சங்கீதம் ஆற்றம் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு மனிதரை இன்றைக்கி வந்து நல்லோருக்கு வணக்கம், அதாவது நல்ல மனிதர்களை வணங்குவது அப்படின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கு நல்லோர் விருதுன்னு ஒன்று அளிக்க போகிறோம் பெருமாளுடைய சந்நிதியில். அந்த அற்புதமான விருதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியான யார் அப்படின்னா, இன்ஃபேக்ட் டாக்டர் கணேசன் என்னுடைய பிரின்சிபல். அவர் ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணும்போது சொன்னார், நமஸ்காரம் பண்ணாதப்பான்னார். ஏன் சார் அப்படின்னு. நமஸ்காரம் பண்ணுறது எல்லோரும் பண்ணிடுறா, நமஸ்காரத்தை ஏற்றுக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கான்றதா முக்கியம் அப்படின்னார். அவர் எந்த வார்த்தையில் சொன்னார்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் அதோட அர்த்தம்லாம் புரிஞ்சுது. அது மாதிரி இன்றைக்கி விருது கொடுக்குற தகுதி எனக்கு தெரிஞ்சு கனக சபீசன் சார் தவிர யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி உலகத்தில் ஒரு பல லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாப்பில் இருக்கா அப்படின்னா அந்த குரு தான் காரணம் சார். சிம்பிளஸ்ட் மேன். இன்றைக்கி நானும் ஒரு நல்ல வழக்கறிஞராக இருக்கேன் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் என்னை தூக்கி விட்டுது. ஃபஸ்ட் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 98 மார்க் வாங்கினேன். அதுக்கு அவர் தான் காரணம். திட்டும் வாங்கியிருக்கோம், அது வேறு விஷயம். அதுதான் எனக்கு மார்க்கில் ஸ்கோர் வந்தது எக்கனாமிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது. ஸோ என்றைக்கான ஒரு அக்கேஷனில், பிகாஸ் ஒய்ஏசிடியோட அனைத்து உறுப்பினருமே மோஸ்ட்லி விவேகானந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்கள் ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி வந்து வேதாந்த் தேசிகர்ஜி அமைச்சு நம்ம முகுந்தன் சார் மூலமாக இது ஒரு கோயின்சிடென்ட்டாக அமைஞ்சிருக்கு சார். மீண்டும் உங்கள் சார்பிலை வருக வரவேற்று கிருஷ்ணா ஸ்வீட் சார்பிலும் ஒய்ஏசிடி சார்பிலும் திரு தியாகராஜன் வழக்கறிஞரை கனக சபீசன் அவருக்கு பொன்னாடி போற்றி கௌரவிக்குமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திரு தியாகராஜன் சார். நல்லோர் விருது, அந்த அற்புதமான விருதுகளை திரு டாக்டர் கனக சபீசன் அவர்கள் டாக்டர் வெங்கடேஷ் அவருக்கு உங்கள் எல்லோர் சார்பிலும் வேதாந்த தேசிகர் தேவஸ்தானம் சார்பிலும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பிலும் வழங்குமாறு பணியொன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நல்லோருக்கு வணக்கம். திரு யுவி வெங்கடேஷ் ஆன்மீகத் துறையில் தன்மையற்ற தொண்டைகளை பல செய்து வரும் யுவி வெங்கடேஷ் அவர்களை டாக்டர் என் கனக சபீசன் அவர்களால் கௌரவிக்கப்பட்டு சிறப்பிப்பதில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பெருமை கொள்கின்றது. 21/1/24 ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானம் மயிலாப்பூர். திரு கனக சபீசன் சார் அவர்களை எங்களை வாழ்த்துமாறி பணியொன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். சபையில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வந்தனத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கொஞ்ச நாள் அகோபிலமடம் காலேஜ் மாலோலனில் இருந்தேன். காலையில் முதல்ல என்னென்னா அகோபிலே காருட சைலமத்தியே கிருபாவசாத் கல்பித சதிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிரசிம்மம் சரணம் பிரபத்தேன்னு அதை சொல்கிறவர் திருமலைன்னு ஒருத்தர் இருந்தார். நித்தியமாக அதை சொல்லிட்டு இருப்பார்.
எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது அங்கே ஒரு 2-3 வருஷம் இருக்கிறதுக்கு. நம்ம எல்லாருமே இந்த பஞ்சாங்கம்னு பார்க்குறோம். அதில் 5 அங்கம் இருக்குது. அதில் பார்த்திங்களா அந்த அங்கத்தை வச்சு தான் நம்ம எல்லா அனுஷ்டானங்களுமே, திதிவார நட்சத்திரம் வச்சு தான் எல்லா அனுஷ்டானங்களுமே. இன்றைக்கி கூட ஏகாதசி திதி, சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, ஏகாதசி, பௌர்ணமி நட்சத்திரம். இன்றைக்கி பண்ணால் ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ண பரமாத்மா ஜென்மதினம் இன்னைக்கு, ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு ஏகாதசிக்கு அஷ்டமியில் பிறந்த கிருஷ்ண பரமாத்மாவே சகல விதமான சௌபாகியங்களும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இது ஏகாதசி பற்றி டாக்டர் உபய வேதாந்த வெங்கடேஷ் நிறைய பேச போகிறார். அதனால் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விருப்பப்படலை. ஏன்னா என்னோட நிறைய தெரிஞ்ச வாவா. பிருது அப்படின்றது நம்மெல்லாம் வாங்குகிறோம். அந்த பிருதுனா என்ன, எவ்வளோ காலமாக அந்த பிருதுன்றது ஒரு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமான்னா நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானே கூட ஒரு 5-6 வருஷம் முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுட்டேன். அதுவும் என்னுடைய பாரியாவுடைய பாக்கியத்தினால நான் தெரிஞ்சுட்டேன். அது நம்ம சந்திரசேகர சுவாமிகள் இருந்தபோது பிரபந்தமா அப்படின்ற ஒரு இசையமைப்பை பற்றி ஒரு லெக்சர் பண்ண சொன்னபோது அந்த பிரபந்தத்தில் இந்த பிருதுன்ற சப்தம் வருது. அப்புறம் பார்த்தா அந்த பிருதுன்ற சப்தம் 12வது நூற்றாண்டில் காஷ்மீர தேசத்தில் இருந்த சார்ங்கதேவர் அப்படின்னு ஒரு இருந்தார். அவர் சங்கீத ரத்னாகரான்னு ஒரு புக்கில் எழுதும்போது அதுலேயே பிருதுன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். பிற்காலத்தில் இப்போ ஒரு 100 நாடுகளுக்கு முன்னாடி சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷனம் ஒரு 2000 பக்கம் உள்ள 2 வால்யூமாக புக்கு வந்தது. தீட்சிதர் பரம்பரையில் பண்ணினாத சுப்பராம தீட்சிதர்னு பேர். அவர் அந்த பிருது சப்தத்தை திருப்பி சொல்லியிருக்கார். அவர் அந்த பிருது சொல்கிற போது பிருது சப்தோ பிருதார்த்தோ மகாராஷ்டிரே பிரசித்தா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பிருது யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரோ அவரால் அந்த இடத்துக்கு பேர் புகழும் வந்தால் அவருக்கு கொடுக்கக்கூடாது தான் பிருதுவான். இந்த பிரபந்தம்னு சொன்னோம் இல்லையா, இந்த 4வது விருதில் பிரபந்தம்ன்றது பார்ச்சின பద్ధதி. அது அந்த பிரபந்தத்தில் அங்கத்தை விவரிக்கிறார். அந்த அங்கத்தை விவரிக்கிற போது கைக்கு பிருதுன்னு ஒரு பேர் சொல்கிறார். ஏன்னா கை ஒரு கையில் கொடுத்தானே ஒரு கையில் வாங்குகிறோம் பிருதுன்றதே. அதுக்கு பிருதுன்ற சப்தத்தை அங்கே யூஸ் பண்ணியிருக்கார் அவர் சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷனியில். காஷ்மீர தேசம்னாலே அது அத்வைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ 2 ஆச்சாரியர்கள் அந்த ஊருக்கு போயிருக்கார். அங்கேருந்து நிறைய கிரந்தங்களை தெரிஞ்சு வந்தது. ஸ்ரீபாஷ்யத்துக்கு நிறைய வியாக்கியானமும் எழுதியிருக்கா. ஸோ காஷ்மீர தேசத்துக்கும் நமக்கும் என்றைக்குமே பெரிய தொடர்பு உண்டு. தமிழ்நாடு சொல்ல மாட்டேன், தென் தேசத்தில் இருக்க நமக்கும் காஷ்மீர தேசத்தில் அங்கே சரஸ்வதி பண்டாரம்னு ஒன்று இருந்தது ஒரு காலத்தில். அங்கே போய் தான் ராமானுஜாச்சார சிஷ்யனை கூட்டுண்டு போய் ஒரிஜினலில் படிக்கணும்னு, முக்கியமான மூலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூலத்தை படிக்கணும்னு போகிறார். அங்கே இருக்கிற ஜெயினாலாம் அவரை படிக்க விடாமல் தடுக்கிறார். அப்போ சிஷ்யா சொல்கிறார், கவலைப்படாதீங்கோ, நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன், நம்ம ஸ்ரீரங்கத்தில் போய் பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதுவோன்னுறார். அப்படிப்பட்ட ஒரு தேசத்துலேருந்து சார்ங்கதேன்றவர் பிருதுன்றதை பற்றி என்னன்னு சொல்லியிருக்கார். இங்கே 2-3 விஷயம் சொல்லணும். முதல்ல கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீமான் கிருஷ்ணமூர்த்தி, ஏன்னா இந்த சபைக்கு ஒரு மரியாதை இருக்கணும். ஸ்ரீமான் கிருஷ்ணமூர்த்தி அவள் அப்பா காலத்திலேயே ராமநாதன், அவள் அப்பா ஆடிட்டர் அட்வொகேட் எல்லாமே இருந்தார். அவர் காலத்திலேயே எங்களுக்கு தொடர்பு உண்டு. அவர் சொன்னார், சார் குழந்தைங்கள ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிற, கொஞ்சம் உறுதுணையாக இருங்கோ அப்படின்னாரு. இது 1990. எனக்கு ஞாபகம் இருந்தால் காதி கிராஃப்டில் அது இனாகுரேஷன் நடந்தது. அவருடைய பரந்த மனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் ஆஃப் ஆர்காடு கூட அதுக்கு இந்த இனாகுரேஷனுக்கு வந்திருந்தார். இவருக்கு இன்னொரு இவரோட கூட படித்த ஒருத்தர் உண்டு,
ஷெனாயின் ஒருத்தர், இவா 2 பேரும் சேர்ந்து இந்த ஒய்ஏசிடிஏ ஆரம்பித்து 1919லேருந்து பண்ணின்னு இருக்கு, 1990லேருந்து. ஸோ எங்களுடைய தொடர்பு வந்து வித்யாபகர் வித்யார்த்தின்றதை தாண்டி இதை மாதிரி ஒரு அசோசியேஷனும் ஒரு தொடர்பும் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் மாலோலன் காலையில் இருந்தாலும் எனக்கும் மடத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு, எனக்கு பந்தமே உண்டு, உங்கள் ஜீரெல்லாமே எனக்கு பந்தம் உண்டு. அதனால தான் ப்ராப்ளம் என்னமோ என்னை வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து ஸ்ரீமான் கிருஷ்ணமூர்த்தி இங்கே வச்சு கூப்பிட்டு வந்துட்டு இந்த விருதை நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கி பிரவச்சனம் பண்ண போகிறவர் உபய வேதாந்தி வெங்கடேஷ் வந்து மஞ்சக்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே சுவாமி தயானந்தார் சரஸ்வதின்னு ஒருத்தர் இருந்தார். அவரால் அந்த கிராமத்துக்கு பேர், இப்போ பிருதுக்கு சொன்ன பாருங்க, மஞ்சக்குடி கிராமத்துக்கு பேர் சுவாமி தயானந்தார் சரஸ்வதினால. அங்கே சார் வந்து எங்களுக்கு இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர், ரீஜனல் சென்டர், ஹெல்த் சென்டர்லேருந்து அப்போ விசிட் பண்ணுவார். அந்த டீமில் ஒருத்தர் வந்திருக்கார் எங்களை பார்க்குறதுக்கு. அவர் இவருடைய கொலீக் வந்து டாக்டர் பிரசாத், முரளி பிரசாத்னு நினைக்கிறேன், பிரசாத்னு ஒருத்தர் உண்டு, திருவாரூரில் இருக்கார், இப்போ தஞ்சாவூர்லேருந்து திருவாரூரில் இருக்கார். ஸோ இவருக்கும் எனக்கும் ஒரு 6 வருஷம் தொடர்பு உண்டு. அதான் கொஞ்ச நாள் நாங்கள் ஒருத்தர் பார்க்காதனால கொஞ்சம் மீன் பெயின் இருக்குது. பெரிய கைங்காரியம் பண்ணுற இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அவளை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லணும். எனக்கு அவளோட பழக்கம் 2007லேருந்து. நான் அதை குறிப்பு எடுக்கணும்னு பார்த்தோமே எனக்கு கண்ணில் வந்து ஸ்ரீ தியாகராஜ சங்கீத வித்வ சமாஜம்ன்ற ஒரு பத்திரிகை. இதில் நான் இருந்தபோது பொருளாளராக இருந்தேன், அதான் ட்ரெஷரர் சொல்கிறா இல்லையா, அதில் இருந்தேன். அப்பையிலேருந்து எனக்கு அவருடைய பழக்கம் உண்டு, 2006-07லேருந்து அவருடைய பழக்கம் உண்டு. சங்கீதம் உபன்யாசம் அப்படின்னா அவர் பெரிய தர்மகர்த்தா. போனதும் ஒன்றும் அப்படியா பண்ணிவிடலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி அனுப்பிச்சுடுவார். அவரை நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு நல்ல காரியம், இந்த சத்காரியங்கள் நடக்கிறதுன்னு அதுக்கு காரணம் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஸ்ரீமான் முரளி அவர்கள். இந்த ஏகாதசின்னு இருக்கு இல்லையா, இது நமக்கு நார்த் இந்தியாவில் கூட ரொம்ப பிராச்சீனமாக உண்டு. ராம் நாம், ராம் துன், ஈவன் நான் வேலை செஞ்ச ராமகிருஷ்ணா மடத்துலேயே ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறாவா. ராமநாமம் எனக்கு ஏகாதசி அன்றைக்கி பாடாமல் இருக்கவே மாட்டாவா. இந்த ஏகாதசி பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். நார்த் இந்தியாவில் பெரிய ஒரு மியூசிஷியன் இருந்தார், விஷ்ணு திகும்பர் பலுஸ்கர், நார்த் இந்தியன். அவர் கந்தர்வ மகாவித்யான்னு லாகூரில் ஆரம்பித்து அப்புறம் பாம்பேலே நடத்தினார். அவர் பிரவச்சனம் பண்ணி உஞ்சிவருத்தி மாதிரி போய் பிரவச்சனம் ராமநாமத்தை பாடி தான் பணம்லாம் சேர்த்து அந்த கந்தர்வ மகாவித்யாலயே நடத்தினாரார். அதனால் நமக்கு ராமநாமம், ராம ஜபங்கள்லாம் ரொம்ப நாளாக நடந்திருக்கு. ஆனால் அது வெளியில் நமக்கு யாருக்கும் பிராச்சீனமாக தெரியல. இப்போ தெரிகிற காலகட்டம் வந்தது. அதனால் நம்ம அந்த எல்லோரும் இந்த ராமநாமத்தை நல்லா தெரிஞ்சு நல்லா ஜபிக்கணும்னு உங்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். நன்றி. அஃப்கோர்ஸ் மிக ஆவலோடு நம்ம வெங்கடேஷ் சாருடைய உபன்யாசம் கற்றுக்கும். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் தியாகராஜன் சாரே முகுந்தன் சாருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு அளிக்குமாறு, பிகாஸ் அற்புதமான ஆலயம் மாதந்தோறும் கொடுக்கணுன்னு வேண்டி கேட்குறோம். என்றைக்கெல்லாம் அவைலபிளோ ஒரு ஏகாதசி அவள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்க சொன்னார் முரளி சார். ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கள் தந்தையெல்லாம் இந்த மாதிரி அற்புதமாக பண்ணுவோம். திரு வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் திரு கனகேசபீசன் சார் மீண்டும் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று ஒரு 1.5 hour நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்குமாறு பணியன்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த மயிலாப்பூர் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி வேதாந்த தேசிகர் தேவஸ்தானத்தில் அடியேனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் பல முறை அமர்ந்து உபன்யாசம் பண்ண இடத்துல அடியேனுக்கும் உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை நல்கியமைக்காக முதல்ல இந்த திருக்கோவில் ட்ரஸ்டீஸ், நிர்வாகத்தினர் அனைவருக்கும் அடியேனுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு இதை ஏற்பாடு பண்ணி நடத்துகிறவா யாருன்னா
கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். கிருஷ்ணன்னாலே ஸ்வீட், கிருஷ்ணன்ட்ட எல்லாமே ஸ்வீட். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம் என்னும்படி கிருஷ்ணனுடைய ஃபுட்டும் ஸ்வீட்டு, ஃப்ளூட்டும் ஸ்வீட்டு, பூட்டும் ஸ்வீட்டு, சூட்டும் ஸ்வீட்டு, அவன் போகிற ரூட்டும் ஸ்வீட்டு, அவன் அடிக்கிற லூட்டும் ஸ்வீட்டு, எல்லாமே ஸ்வீட். அதனால் இனிமையான உபன்யாசங்கள் வருஷத்துக்கு 108 நிகழ்ச்சி, 108 திவ்ய தினங்களிலே 108 நிகழ்ச்சின்னு ஸ்வீட்டாக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். அதில் பாருங்க, ஏற்பாடு பண்ணவர் திருநாமமும் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி என்பதே. அதனால் கண்ணனே அவர் வாயிலாக மூர்த்தியாக வந்து இப்படி நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறான். அதனால் அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, எல்லாத்துக்கும் மேலே ஆரம்பத்தில் அற்புதமான ஒரு உரை சார் கொடுத்தார். விருதுன்னா என்னங்கிறத பற்றியே ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சுக்கே நாம் ஒரு விருது கொடுக்கும் அளவுக்கு அற்புதமாக விருதை பற்றி சார் பேசினார். ஏன்னா முன்னாடி ஒருத்தர் அப்படி கம்பீரமாக பேசிட்டான்னா அடுத்து பேசுகிறவாளுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். இது அடியன் சொல்லலை, பிரபல பாடகர் திரு TM சௌந்தரராஜன் அவர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் எப்படி சார் எந்த நடிகரோ அவர் குரல்லையே பாடுறாளே எப்படின்னு கேட்பாளாம். அவர் சொல்லுவாராம், எந்த நடிகருக்கு பாட போகிறேனோ கொஞ்ச நேரம் முன்னாடி அவரோட நான் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவேன், அவரோட நான் பேசிட்டேன்னா அந்த குரல் அப்படியே எனக்கு வந்துடும், நான் அவளை மாதிரியே பாடுவேன்னு. அப்போ சார் சிறப்பாக ஆரம்பித்து கொடுத்துட்டார்னா அந்த ஒரு வாசனை நமக்கு ஒட்டிக்கிறது இல்லையா? அதை வச்சுட்டே அடுத்த 1 மணி நேரம் குறை ஒன்றும் இல்லை என்ற தலைப்பில் அடுத்த 1 மணி நேரம் சில நல்ல விஷயங்களை நாம் அனுபவிக்க உள்ளோம். ஏன்னா இது என்ன தலைப்புன்னு சார்கிட்ட கேட்டேன். குறை ஒன்றும் இல்லை அதுதான் தலைப்புன்னு ஓப்பன் டாப்பிக்காக கொடுத்துட்டார். குறை ஒன்றும் இல்லைன்னு ஓப்பன் டாப்பிக்காக சார் கொடுத்தார். நான் முதல்ல கேட்டுப்பேன் எப்போதுமே என்ன டாபிக் பேசணும்னு. குறை ஒன்றும் இல்லைன்னு பேசிடுங்கன்னார். ஓகே, குறை ஒன்றும் இல்லைன்னே பேசிடுவோம். எப்போ நாம் குறையில்லாமல் இருக்கலான்னா, இப்போது நாளைக்கு அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் ராமபிரானுக்கு பிராண பிரதிஷ்டை. அப்போ ராமனோட ரிலேட் பண்ணி குறை ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்ரீராமாயணம் எப்படி உருவானதுன்னா, எங்கள் பிராச்சாரியன் ஆஷுகவி வில்லூர் சுவாமி அவருடைய மஞ்சுராமாயணத்தில் சாதிக்கிறார். ராமாயணம் எப்படி உருவானதுன்னா, சீதா அசோகவனம் பேஜே ராம சோகவனம் ததா வால்மீகி கவனம் தத்ர சர்வசக்ஷுஸ்ததோ வனம். சீதை அசோகவனத்தை அடைந்தாள், அதனால் ராமன் சோகவனத்தை அடைந்தான். வால்மீகி கவனம் என்று அதை கவிதையாக எழுதினார். நாம் வனம் என்னும் கண்ணீரோடு ராமாயணத்தை கேட்கிறோம். வனம், கவனம், சோகவனம், அசோகவனம். அந்த வார்த்தை விளையாட்டு பாருங்கோ. சீதை அசோகவனத்தை அடைந்தாள், அதுலேருந்து ஆவ எடுத்துருங்கோ, என்ன வரும்? சோகவனம். அசோகவனத்திலேருந்து ஆவ எடுத்துட்டா சோகவனம். ராமன் அதனால சோகவனத்தை அடைந்தானா, சீதை பிரிந்தாளேன்னு. அதனால வால்மீகி என்ன பண்ணார்னா, ஷோவை எடுத்துருங்கோ, கவனம். கவனம்னா கவிதை, வால்மீகி கவனம் எழுதினார். அதுலேருந்து காவை எடுத்துருங்கோ, வனம். வனம்னா வாட்டர், தண்ணீர்னு அர்த்தம். இங்கே கண்ணீர். நாம் வனம்ங்கிற கண்ணீரோடு ராமாயணம் கேட்குறோம். அப்போ வனம்ங்கிற கண்ணீரோடு நாம் ராமாயணம் கேட்கணும்னா அதுக்கு காவனம்னு வால்மீகி கவிதை எழுதணும். வால்மீகி காவனம்னு கவிதை எழுதணும்னா சோகவனத்தை ராமன் அடையணும். ராமன் சோகவனத்தை அடையணும்னா அதுக்கு சீத்தை அசோகவனத்தை அடையணும். அசோகவனம், சோகவனம், கவனம், வனம்.
வனம் கவனம் சோகவனம் அசோகவனம் சீதா அசோகவனம் பேஜே ராம சோகவனம் ததா வால்மீகி கவனம் தத்ர சர்வசக்ஷுஸ்ததோ வனம்னு இந்த வனம்ங்கிற கண்ணீரோடு நாம் ராமாயணத்தை கேட்டுட்டே இருந்தோம்னா நம் வாழ்விலே குறை ஒன்றும் இல்லை. குறையில்லாத ஆனந்தம் எப்பன்னா அந்த ராமபிரானுடைய சரித்திரம். ஸ்ரீ பராசர பட்டர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். சகஸ்ரநாமத்தில் 391வது திருநாமம் பரர்திகின்னு ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து ராமனுடைய வைபவம் பரர்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணா ராமோ விராமோ விரஜோ மார்கோனேயோ நயோனயா வீர சக்திமதாம் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹா. இதெல்லாம் ராமனுடைய வைபவம் பரமேஷ்டி பரிகிரகா வரை. அதுக்கு விளக்க உரை வழங்கும் போது ஸ்ரீ பராசர பட்டர் சாதிச்சார், அத மிருத சஞ்சீவனம் ராமச்சரித்தம்னார். இங்கேருந்து ராமனுடைய சரித்திரம் சகஸ்ரநாமத்தில் சொல்லப்படுகிறதே, இந்த ராமாயணம் எப்படின்னா மிருத சஞ்சீவனம், போற உயிரை மீட்டு கொடுக்குமா. உயிரே போச்சு, சில பேரை சொல்லுவோம் வாழ்வின் விளிம்புக்கே போய்விட்டார் அவ்வளவுதான் வாழ்க்கை, அந்த உயிரை கூட மீட்டு தருவது ஸ்ரீராமாயணம். அதனால நம்ம எல்லாருக்கும் ஆசை தான் நாளைக்கு அயோத்திக்கு போகணும், ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டையை சேவிக்கணும், எல்லாருக்கும் ஆசை தான், குறையில்லை. ஒருவேளை போக முடியலைன்னா எவ்வளோ பேரை தான் அந்த ஊரும் தாங்கும். போக முடியலையா, இருந்த இடத்தில் இருந்து ஸ்ரீ ராமாயணத்தை கேட்போம். ராமாயணத்தை கேட்டாலே ராமன் அருகில் இருக்கும் உணர்வு ஏற்படும். ராமாயணம் நம் செவிகளிலும் நாவிலும் இருந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையிலே குறை ஒன்றும் இல்லை. இதற்கு சான்றாக 5 பானகம் பார்க்க போகிறோம். இன்றைய குறை ஒன்றுமில்லை உபன்யாசமே 5 பானகத்தை பற்றி. என்னப்பா பானகம் பற்றி உபன்யாசங்கிறியன்னா என்ன பண்ணுறது, ராமபிரானுக்கு பிராண பிரதிஷ்டை நடக்கிறது. ஸ்ரீராம நவமின்னா பானகம் வச்சு தானே கொண்டாடுறோம். இப்போ அயோத்தியில் குழந்தை ராமர் நாளைக்கு பிறக்கிறார்னா நாம் இன்றைக்கே பானகம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஏற்பாடு பண்ணவா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அதனால் ஸ்வீட்டாக ஏதாவது பண்ணாதான் அவளுக்கும் திருப்தி. அதனால் 5 பானகம், ஒரு பானகம் இல்லை, 1 மணி நேரம் டைம், 1 மணி நேர காலத்துக்குள்ளே 5 பானகங்களை நாம் அனுபவிக்க உள்ளோம். முதல் பானகம் அசோக வன பானகம், 2வது பானகம் நந்தி கிராம பானகம், 3வது பானகம் சிதம்பர பானகம், 4வது பானகம் திருவிடைமருதூர் பானகம், 5வது பானகம் மயிலாப்பூர் பானகம். அதனால 5 பானகம். அதனால என்னென்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அசோகவன பானகம் நம்பர் 1, நந்தி கிராம பானகம் நம்பர் 2, அதுக்கப்புறம் சிதம்பர பானகம் நம்பர் 3, திருவிடைமருதூர் பானகம் நம்பர் 4, மயிலாப்பூர் பானகம் நம்பர் 5. இப்போ முதல் பானகத்துக்கு போவோம். அசோகவன பானகம். இது என்ன பானகம் பானகங்கிறியே, என்ன பானகம்? அசோகவனத்தில் யார் பானகம் சாப்பிட்டான்னா கொஞ்சம் அப்படியே வரலாறுக்கு செல்லுங்கள். இப்போ மயிலாப்பூர் வேதாந்த தேசிகர் தேவஸ்தானத்திலிருந்து புறப்படுகிறோம், மானசீகமாக புறப்படுகிறோம். நாம் இலங்கைக்கு போகிறோம். ஹனுமானும் இப்போது இலங்கைக்குள்ளே நுழைகிறார். சீதையை தேடிக்கொண்டு இலங்கைக்குள்ளே ஹனுமான் நுழைந்தார். எப்படி நுழைந்தாராம்? இடது கால் வைத்து நுழைந்தாராம். வால்மீகி ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார், இலங்கைக்குள்ளே ஹனுமான் நுழையும் போது இடது திருவடி வைத்து நுழைந்தார்னு. ஏன்னா இது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதோ, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதோ, கோவிலுக்கு போகும்போதோ, கிரகப்பிரவேசத்தின் போதோ வலக்கால் மங்களகரம், வலக்காலை முன்னே வைத்து செல்ல வேண்டும். ஆனால் அல்பசங்கைக்கு போகும்போதோ, அதாவது இயற்கை அழைப்புக்கு போகும்போதோ, எதிரியை சந்திக்க போகும்போதோ இடது காலை முன்னே வைத்து செல்ல வேண்டும்னு இது சாஸ்திரம், ப்ரஹஸ்பதி ஸ்மிருதியில் இருக்கு. அதனால ஹனுமான் என்ன பண்றார், எதிரியின் ஊரான இலங்கைக்குள்ள போறார். அதனால இடது காலை முன்னே வைத்து போனாராம். இந்த சீக்கிரட்டை யாரோ ஆர்மியில் சொல்லி கொடுத்துட்டா. அதனால தான் ஆர்மிக்காரா என்ன பண்றா, இந்த மார்ச் பாஸ்ட்னு போறா பாருங்க. மார்ச் பாஸ்ட் எப்படி போறா? லெஃப்ட் ரைட் லெஃப்ட்ங்கிறான். ரைட் லெஃப்ட் ரைட் இல்லை, லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட்ங்கிறான். ஏன் அவன் ஃபர்ஸ்ட் லெஃப்டை சொல்றான்னா, இந்த ஹனுமானுடைய ரகசியத்தை அங்கே யாரோ சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ அவர் இடது திருவடியை முன்னே வைத்தார், இலங்கைக்குள்ளே நுழைந்தார். தாயார் சீதாதேவி எங்கே இருக்கிறாள் என்று இலங்கை முழுக்க ஹனுமான் தேடினாராம். யாகசாலையில் இருந்து பானகசாலை வரை அத்தனை இடங்களிலும் தேடி பார்க்கிறார். மந்தோதரியை கூட இவள் சீதையோ என்று கருதுகிறார். ஆனால் புரிஞ்சுட்டார், இல்லை, ராமனை பிரிந்த சீதை இவ்வளவு நிம்மதியாக நிச்சயமாக உறங்கிக் கொண்டிருக்க மாட்டாள், இவள் சீதை அல்லல்னு புரிந்து கொள்கிறார். எல்லா இடமும் நள்ளிரவு முழுக்க தேடியாச்சு. இரவு முழுதும் இலங்கையில் தேடிட்டேனே, எங்க தேடியும் சீதை கிடைக்கலையே. கடைசியாக ஒரு மரத்தின் கிளையில் வந்து அமர்ந்தார் ஹனுமான். சிந்திக்க தொடங்கினார். சம்பாதி சொன்னார், இலங்கையில் தான் சீதை இருக்கான்னு சொன்னார், அதை நம்பித்தான் நாம் வந்தோம், காணுமே. அப்போ ஒருவேளை ராவணன் சீதையை வேறு எங்கேயாவது ஒளித்து மறைத்து விட்டானா?
அல்லது சம்பாதி தப்பா சொல்லிட்டாரோ, வர வழியிலேயே எங்கேயாவது சீத்தை விழுந்து விட்டாளோ, அல்லது ராவணன் சீத்தையை கொன்று தின்று விட்டானோ, சீத்தையே தன் பிராணனை மாய்த்து கொண்டாளோ, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. அடுத்து யோசிக்கிறார் ஹனுமான், இங்கே நான் இவ்வளோ தூரம் வந்தேன், தேடினேன், தாயார் கிடைக்கலன்னு ஒரு நெகட்டிவ் நியூஸை போய் ராமன்கிட்ட சொல்ல முடியுமா? ராமனுடைய திருவுள்ளம் எவ்வளோ வேதனைப்படும், சுக்ரீவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். என்னை நம்பி கணையாழியை கொடுத்து ராமன் அனுப்பியிருக்கான், நான் எப்படி சீதையை பார்ப்பேன்னு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான், நான் எப்படி போய் தாயார் கிடைக்கலன்னு ஒரு செய்தியை நான் எப்படி சொல்வது, எப்படி சொல்வது, எப்படி சொல்வது? யோசித்தார் ஹனுமான். அப்போ தான் ஒரு ரகசியம் புரிஞ்சுதான். ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னார். என்ன தப்புன்னா, நான் தேடுறேன் நான் தேடுறேன் நான் தேடுறேன்னு நினச்சின்னு தேடினேனே, எவ்வளோ பெரிய தப்பு. அன்னை சீதாதேவியே, உன் கருணையால் நீயே உன்னை காட்டி கொடுன்னார். அதனால தான் ராமன் சீத்தை லக்ஷ்மணனுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணுறார். இவ்வளவு நேரம் நானா என் முயற்சியால் கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சேன், தப்பு. நம் முயற்சியால் பகவான் அடையணும்னு நினச்சா முடியவே முடியாது. அவனுடைய அருளால் தான் அது சாத்தியம். இந்த உபதேச முத்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா, சின்முத்திரை, ஞான முத்திரை, உபதேச முத்திரை நிறையா சொல்கிறோம். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ஆள்காட்டி விரலையே நகர்த்தாமல், இளைஞர்கள்லாமும் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணலாம், ஆள்காட்டி விரலையே நகர்த்தாமல் கட்டை விரலை மட்டும் மேலே உயர்த்தி பாருங்கள், இந்த முதிரை வரதான்னு. ஆள்காட்டி விரல் அப்படியே இருக்கணும், கட்டை விரலை மட்டும் மேலே தூக்கணும். வல்ல கட்டை விரலையே நகர்த்தாதீங்கோ, ஆள்காட்டி விரலை மட்டும் கீழே இருக்குங்கோ, வந்துருத்து. இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா எவ்வளவு முயன்றாலும் பரமாத்மாவை போய் எட்டி பிடிக்க முடியாது. இந்த பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணா மட்டும்தான் முடியும். அப்ப நம் முயற்சியால் இது சாத்தியம் இல்லை. புரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம் பண்றார் ஹனுமான். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய. இது முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா ஏதாவது பொருள் காணா போயிடுத்துன்னா இந்த ஸ்லோகம் சொன்னா காணா போன பொருள் கிடைச்சிருமா. ஏன்னா இது சொன்னதுன்னா சீதையே கிடைச்சா, காணா போன பொருள் இந்த ஸ்லோகம் சொன்னா கிடைக்கும்பா. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, நமோஸ்து தேவியை ஜனகாத்மஜாயை, நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா, நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. இதில் 2 வித பாடம் இருக்கு, ஒரு பாடம் அடியன் சொன்னேன். அப்படி ஹனுமான் கைகூப்பி வணங்கினார். ராமன் சீத்தை மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இன்னும் நமோஸ்து ருத்ர இந்திர யம அனிலேபியா சந்திர அர்க்க மருத்கணேபியா, எல்லா தேவர்கள் பெரியும் சொல்லிட்டார். இருக்கிறது சொல்லி வச்சிருவோம், நமக்கு சீக்கிரம் ராமகாரியம் ஆகணும், நமக்கு எத்த தின்னா பித்தம் தெளியும், எல்லா தேவர்களுக்கும் ஒரு நமஸ்காரம் என்று ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணார் ஹனுமான். பண்ணிட்டு பார்க்கிறார், எதிரே அசோகவனம் என்ற சோலை தெரிந்தது. அதுவரை அவர் கண்ணுக்கு தெரியல. எப்போ சீதாராமர்களுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு நமஸ்காரம்னு சொல்லி நீங்களே காட்டி கொடுங்கோன்னு சொன்னாரோ, அசோகவனம் என்ற சோலை தெரிந்தது. அப்போ இந்த ஒரு இடம் மிச்சம் இருக்கே, இங்கே போய் இதுவரை நாம் தேடலையே, இங்கே போய் தேடி பார்ப்போம் என்று அந்த அசோகவனத்துக்குள்ளே நுழைந்தார் ஹனுமான். உள்ள போனார். எங்கேயாவது உட்காரலாமான்னு பார்த்தார். ஒரு சிம்சுபா மரம் இருந்தது. அந்த சிம்சுபா மர கிளையிலே போய் ஹனுமான் அமர்ந்தார். எத்தனையோ மரம் இருக்க, ஏன் சிம்சுபா மரக்கிளையில் போய் ஹனுமான் அமர வேண்டும்? இதற்கு காஞ்சி மகா பெரியவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். ஏன் சிம்சுபா மரத்தை ஹனுமான் தேர்ந்தெடுத்தார்னா, அந்த சிம்சுபா மரம் என்பது சாம்பல் பிளஸ் பிரவுன் கலந்த வண்ணத்தில் இருக்குமா. சாம்பலும் பிரவுனும் கலந்த வண்ணத்தில் சிம்சுபா மரம் இருக்குமா. அது யாரோட கலர்னா, குரங்கினுடைய திருமேனி கலர். அதனால ஹனுமான் போய் சிம்சுபா மரத்தில் அமர்ந்துட்டார்னா தனியாக ஒரு குரங்கு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால சிம்சுபா மரத்தை தேர்ந்தெடுத்து அதிலே அமர்ந்தார். அமர்ந்து அப்படியே அசோகவனத்தை பார்க்கிறார். பார்த்தார் அந்த மரத்தடியிலே ஒரு பெண்ணை பார்த்தார். யார் அவள்னா, ததோ மலின சம்வீதாம் ராட்சசீபிகி சமாவிருதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః என்று அந்த மரத்தடியிலேயே. அப்போ பாருங்க, பெருமாள் அருளால் நாம் அவர் அடையிறோன்னு புரிஞ்சுக்காம என் முயற்சின்னு நினச்சோன்னா மரத்தடியில் இருந்தாலும் சீத்தை தெரிய மாட்டா. ஆனால் உன்னுடைய அனுகிரகம்னு கை கூப்பிட்டோன்னா எங்கே இருந்தாலும் தாயாரும் பெருமாளும் தெரிவா. மரத்தடியிலேயே செவிக்கிறார். ததோ மலின சம்வீதாம், அழுக்கு படிந்த ஆடையாலே சூழப்பட்டவளாக, நிஸ்வசந்தீம் புனః அப்படியே பெருமூச்சு எரிந்து கொண்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் நினைத்து 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 பெருமூச்சு எரிந்தபடி நிலையில் இருக்கக்கூடிய அந்த சீத்தை மேலும் எப்படி இருக்காளாம், உபவாச கிருஷாம் தீனாம், உணவு எதுவுமே உட்கொள்ளாமல் இழைச்சு போயிருந்தாளாம். எவ்வளோ தூரம் இழைச்சு போனான்னா ஹனுமானே உதாரணம் சொல்றார். பிரதிபத் பாட்டசீலஸ்ய வித்யேவ தனுதாம் கதா, பிரதமையில் வேதம் படித்தவனுடைய ஞானம் எப்படி சுருங்கி போகுமோ அது போல சுருங்கி போனா.
ஏன்னா பிரதமைங்கிறது அனத்தியனம். சாஸ்திர கல்வி பிரதமையிலே கற்கக்கூடாது. பிரதமையில் சாஸ்திரம் படித்தா ஞானம் சுருங்கி போயிடும். அதுபோல சுருங்கி போயிருக்காளாம். ராட்சசீபிகி சமாவிருத்தாம், சுற்றி அரக்கிகள் தேனடையை தேனீக்கள் மொய்ப்பது போல சீதையை மொய்த்து கொண்டு ராவணனுடைய ஆசைக்கு இணங்கணும்னு சொல்லி படுத்தின்னு இருக்கா. அவளுக்கு மத்தியில் சீதையை பார்த்தார் ஹனுமான். அவருக்கு பேரானந்தம். வீடினது அன்றரன் யானும் வீகலேன் தேடினன் கண்டனன் தேவியே என ஆடினன் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினன் உலாவினன் உவகைத்தேன் உண்டான்னு ஹனுமானுக்கு பேரானந்தம். கண்டேன் 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 சீதையை என்று. ஆகா, இவள்தான் சீதை. ஏன்னா அன்று ராமன் என்னென்ன அடையாளங்கள் சொல்லி அனுப்பினானோ அந்த அடையாளங்கள் அத்தனையும் இவளிடம் இருக்கின்றன. எல்லாத்துக்கும் மேல ராவணனுடைய ஆசைக்கு அவள் இணங்கவில்லைன்னு அவ தோற்றத்தை பார்க்கும் போதே தெரிகிறது. அழுக்கு படிந்த ஆடையோடு இருக்கிறாள். ராமனையே நினைச்சு கண்ணீர் வடித்தபடி இருக்கிறாள். அவளுடைய சிந்தனையிலெல்லாம் ராமன் இருக்கிறான். அவளுடைய மூச்சு காற்றிலே ராமன் கலந்திருக்கிறான். அவள் கண்ணீரிலே ராமன் இருக்கிறான். இவள் தான் சீதை. ஹனுமான் நினைச்சாராம், 10 மாதங்களாக இன்னொருத்தன் சிறை வைத்திருந்தாலும் தன் கற்பை காத்து கொண்டு ராமனையே நினைச்சுட்டு இருக்காளே இந்த சீத்தை. இந்த காட்சியை காண அடியேன் என்ன தவம் செய்தேன். பேணநோற்றது மனைப்பிறவி பெண்மை போல் நாணநோற்றுயர்ந்தது நங்கை தோன்றலால் மாணநோற்று ஈண்டிவள் இருந்தவாறெல்லாம் காணநோற்றிலன் அவன் கமலக் கண்களால். ஹனுமான் சொன்னாராம், தன் கற்பை காத்து கொண்டு இப்படி சீத்தை விளங்குகிறாளே, இந்த காட்சியை பார்க்க ராமனுக்கு கொடுத்து வைக்கலையேன்னாராம். இப்படி தன் கற்பை காத்து இந்த நெட்டையில் இருக்கும் சீதையை காண ராமனுக்கு கொடுத்து வைக்கலையேன்னார். இதைத்தான் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் பா. ராமன் பக்கத்தில் இருந்தால் அவ ஏன் கஷ்டப்படணும்? இவ்வளோ கட்டத்திலையும் கற்பை காத்துன்னு இருக்க இந்த காட்சியை பார்க்க ராமனுக்கு கொடுத்து வைக்கலையேங்கிறார். அது அதிசயோக்தி. ஆனால் ராமன் பக்கத்தில் இருந்தால் அவன் ஏன் சார் கஷ்டப்படணும்? அவர் ராமனோடையே இருந்திருப்பாளே. இது எப்படின்னா, அதாவது ரொம்ப எமோஷனில் நமக்கு புரியாதான், என்ன சொல்கிறோங்கிறதே புரியாதான். ஒரு பையன் என்ன பண்ணால், 10 வயசு பையன், அவள் அப்பா இறந்துட்டார். பையன் ஸ்ரத்தையாக அப்பாவுக்கு ஸ்ராத்தம் தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அவள் அம்மா பார்த்துட்டு சொன்னாலாம், என் பையன் 10 வயசுலேயே அப்பாவுக்கு ஸ்ராத்தமெல்லாம் ஸ்ரத்தையாக பண்ணுறான், இதை பார்க்க அவள் அப்பாவுக்கு கொடுத்து வைக்கலையேன்னாலும். அவர் இருந்தால் இவன் ஏன் பண்ண போகிறான்? அதை மாதிரி ராமனை பிரிந்த நிலையிலும் கற்பை இப்படி காத்துன்னு இருக்காளே, இதை பார்க்க ராமனுக்கு கொடுத்து வைக்கலையேன்னு ஹனுமான் வருந்துகிறார். இவளுடைய கற்புக்கு சான்றாக அப்போது ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. என்ன சம்பவம்னா, காலை விடியற்காலை வேளை பிரம்ம முகூர்த்தம் வந்துருத்து. ராவணன் புறப்பட்டு வருகிறான். சீதையிடம் வந்து ஆசை வார்த்தைகள்லாம் பேசுகிறான். அப்போ அந்த காட்சியை நினச்சி பாருங்க. அதனால தான் சொன்னேன், இதை மயிலாப்பூர்லேருந்து அனுபவிக்கக்கூடாது, இலங்கைக்கே போயிடணும். மரக்கிளையிலே ஹனுமான், சிம்சுபா மரக்கிளையில் ஹனுமான், மரத்தடியில் சீதை, எதிரே ராவணன், பல அரக்கிகள் சூழ வந்திருக்கிறான். சீதையிட்ட சொல்கிறான், என் ஆசைக்கு இணங்கு. பல ஆசை வார்த்தைகள் ஜெகன்மாதாவை பார்த்து என்னென்னலாம் பேசப்படாதோ அத்தனையும் பேசுகிறான். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாடி ஆசைக்கு நீ இணங்கணும், எல்லாம் சொல்கிறான் ராவணன். அப்போ சீதை என்ன பண்ணாலாம், வால்மீகி ஸ்லோகம், திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தகா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா. ஒரு புல்லை எடுத்து போட்டாளாம் சீத்தை. ஒரு புல்லை எடுத்து போட்டுட்டு பேச ஆரம்பிச்சாலாம். ஏன் புல்லை போட வேண்டும்? நேராக பேசலாம் இல்லையா? புல்லை ஏன் போட்டான்னா, இதுக்கு அவ்வளோ காரணங்கள் தனி ஸ்லோக வியாக்கியானத்தில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். ஒன்றுமில்லை, சின்ன இன்சிடென்ட். ராவணன் ஆசவார்த்தை பேசினான், பதில் சொல்லும் சீத்தை புல்லை எடுத்து போட்டு பேசினா. ஏன் புல்லை போட்டனா? முதல் காரணம், ராவணன் பரபுருஷன், அவனை பார்த்து சீத்தை பேச மாட்டாள். புல்லை எதிரில் போட்டுட்டா, புல்லை பார்த்து பேசுவா, தன்னை பார்த்து பேசினதான் அவன் புரிஞ்சுக்கட்டும், புல்லை போட்டா. 2, நீ என்னிடம் நெருங்கக்கூடாது, ஒரு தடை நடுவில் இருக்கட்டும், புல்லை போட்டா. இதுக்கு அந்தண்ட நீ இரு, இந்த பக்கம் நான் இருக்கேன், பேசினாள். 3, வந்திருப்பவன் ஒரு ராஜா, அவன் நல்லவன் கெட்டவன் வேண்டியவன் வேண்டாதவன், அப்புறம் அவன் ஒரு ராஜா, ஒரு நாட்டுக்கு தலைவன். ராஜா வந்தான்னா ஆசனம் கொடுக்கணும். ஆசனம் கொடுக்க முடியலைன்னா வைதிக கர்மா பண்ணும்போது 2 புல்லை காலுக்கடியில் போட்டுண்டு கர்மா பண்ணுவா, அது ஆசனத்துக்கு சமம். நீ வந்து இருக்கும் ராஜா, நீ தீய எண்ணத்தோடு வந்தாலும் உன் பதவிக்கு மரியாதை, புல்லெடுத்து ஆசனமா போட்டா. அடுத்து பேசினா. 4வது காரணம், என்னைக்குமே கணவன் மனைவி தான் ஏகாசனத்தில் உட்காரலாம். இது அடுத்து, நீ உபன்யாசம் பண்ண வந்தியா, குண்டை தூக்கி போட வந்தியா? இந்த 3 சீட்டர் 4 சீட்டர்லாம் நிறைய பேர் வீட்டில் போட்டுடுறா. அதில் என்ன பண்ணுறா, 4 பேர் வரிசையாக வந்து ஜம்முன்னு உட்கார்றா. அந்த மாதிரி உட்காரக்கூடாது. நல்ல வைதிகர்களை கேட்டால் அந்த மாதிரி ஒரே சீட்டில் 4 பேர் 2 பேர் 3 பேர்னு உட்கார மாட்டா. ஏன் உட்காந்தா என்னன்னு கேட்குறேளா? இவர் பாபமெல்லாம் அவருக்கு போயிடும், அவர் பாபமெல்லாம் இவருக்கு போயிடுமா? நாம் ஏற்கனவே பண்ண பாபங்கள் போறாதா, இன்னும் அடிஷ்னலாக வேற வாங்கிக்கிறதா?
ஆனால் ட்ராவலிங்கில் தோஷம் கிடையாது. பயணிக்கும் போது ஒரே இப்போ ட்ரெயினில் உட்காந்து போகிறோன்னா அப்போ சாஸ்திரமே அதுக்கு விதிவிலக்கு கொடுத்துருத்து. ட்ராவலிங் தவிர மற்ற சுச்சுவேஷனில் அவரவர் தனித்தனி சேரில் தான் உட்காரணும். ஆனால் கணவன் மனைவி மட்டும் ஏகாசனத்தில் அமரலாம். ஏன்னா இவ பாப புண்ணியங்களை ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறார். அது எப்படி ஷேர் பண்ணுறாங்கிறது தான் பெரிய விஷயம். கணவன் பண்ணுற புண்ணியம் எல்லாத்துலேயும் 50% ஷேர் மனைவிக்கு உண்டு. ஆனால் கணவனுடைய பாபத்தில் மனைவிக்கு ஷேர் கிடையாது. மனைவி புண்ணியம் பண்ணா அதில் கணவனுக்கு பங்கு கிடையாது. மனைவி பாபம் பண்ணா மட்டும் 50% ஷேர் கணவனுக்கு உண்டு. அப்பா இது சூப்பராக இருக்கு போ. ஆகையினால இவா பாப புண்ணியத்தை ஷேர் பண்ணுறதுனால கணவன் மனைவி மட்டும்தான் ஏகாசனத்தில் உட்காரலாம். மற்றவா ட்ராவலிங் டைம் தவிர மற்றபடி ஒரே ஆசனத்தில் அமரக்கூடாது. நடுவில் ஒரு தடுப்பாவது வச்சுடணும். பாப புண்ணியம் டிரான்ஸ்ஃபர் ஆகாதபடி ஒரு தடுப்பு வச்சுட்டு தான் உட்காரணும். இப்போ எதுக்கு சீத்தை புல்ல போட்டாலாம்? உனக்கு தனி ஆசனம்னு கொடுத்துட்டேன். என்றைக்குமே ராமனோடு தான் எனக்கு சரி ஆசனம், உனக்கு தனி ஆசனம், அதனால் புல் எடுத்து போட்டு பேசினா. அடுத்த விஷயம், நீ பெருசா லங்கேஸ்வரன் அது இது ராவணன் பெரிய இலங்கைக்கு தலைவன்கிற உன் சொத்தை எல்லாம் இந்த புல்லுக்கு சமமாகத்தான் நான் மதிக்கிறேன், அதை காட்டுறதுக்காக புல்லை போட்டு பேசினா. அடுத்து இந்த புல்லை எப்படி கிள்ளி போட்டேனோ அது போல நானே நினைத்தால் எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன்னு இந்த புல்லை கிள்ளி போடுவது போல உன் தலையே நான் கிள்ளி போட்டுடுவேன். ஆனால் ராமன் வந்து செய்யட்டோங்கிறதுக்காக காத்திருக்கேன், உணர்த்துறதுக்காக புல்லை கிள்ளி போட்டு பேசினா. அடுத்து வல்லவனுக்கு புல்லுமாயுதம். ராமன் இந்த புல்லை எடுத்து தான் காக்காசுரன் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். இதே புல்லை உன் மீது ராமன் ஏவுவதற்கு எவ்வளோ காலமாகும், எச்சரிப்பதற்காக புல்லை போட்டுட்டு பேசினா. அடுத்து ராமன் வாமனமூர்த்தியாக அவதாரம் பண்ணப்போ இதே புல்லால் தான் சுக்கராச்சாரியார் கண்ணை குத்தினான். உன் கண்ணை பறிக்க எவ்வளவு காலமாகும், அதை உணர்த்த புல்லை போட்டு பேசினா. பகவான் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். தூணிலிருந்து நரசிம்மனாக வந்தான், புல்லிலிருந்து ராகவசிம்மன் வரை எவ்வளவு நேரமாகும், அதை உணர்த்துவதற்காக புல்லை போட்டு பேசினா. அடுத்து ராவணா, நீ பெரிய செருக்கோடு இருக்க, இந்த புல்லை கீழே போடுவது போல் உன் செருக்கை எடுத்து கீழே போட்டுட்டு நீ ராமன்கிட்ட போய் சரணாகதி பண்ணனா ராமன் உன்னை ஏற்றுக்கொள்வான், அதை உணர்த்துவதற்காக புல்லை போட்டு பேசினா. அடுத்து இந்த புல்லு இதை எடுத்து கீழே போட்டால் ஒன்றுத்துக்கும் மதிப்பில்லை, புல்லு கீழே போட்டால் அவ்வளவுதான். அதுபோல தாண்டா அகங்காரம் கர்வம் செல்வம் அது இதுன்னு வச்சுட்டு இதெல்லாம் வெறும் புல்லுக்கு சமம் தான். அதை புரிஞ்சுண்டு ராமன் தான் பெரியவன்னு புரிஞ்சுண்டு ராமன்கிட்ட போய் சரணாகதி பண்ணு, அதை உணர்த்துவதற்காக புல்லை போட்டு பேசினா. அடுத்து இந்த புல்லை கீழே போட்டேன் இல்லையா, கீழே போட்ட புல்லை எடுப்பதற்காக நீ குனிவாய். புல்லை எடுக்கிறதுக்காக தற்செயலா குனிஞ்சாலும் தனக்கு செய்யப்பட்ட நமஸ்காரம்னு ஏத்துண்டு ராமன் அனுகிரகம் பண்ணுவான். அதுக்காகவாவது குனியேண்டா, குனிய மாட்டேன் நிற்கிறியே, புல்லை எடுப்பதற்காகவாவது குனி, அதை உணர்த்துவதற்காக புல்லை போட்டு பேசினா. கடைசி கட்டம், அதுக்கும் நீ குனிய மாட்டேன், இப்படித்தான் வாழ்வேன் என்று சொன்னால் ராமன் வந்து மொத்த இலங்கையும் அழித்து இலங்கையில் கடைசியா இந்த புல்லு மட்டும்தாண்டா மிஞ்சும், அதை உணர்த்துவதற்காக புல்லை போட்டு பேசினா. இது போல பல காரணங்கள். நீங்கள் இதுக்கே கைதட்டிடுவேங்கிறதுனால அதுக்கு மேலே அடியன் காரணம் சொல்லலை, இதை தவிர நிறையா இருக்குது. ஆகையினால இப்படி புல்லை போட்டுட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறா. நிவர்த்தய மனோமத்தகா, ஏண்டா எங்கிட்ட இவ்வளோ அன்பு வச்சேன் என்னையே நினைக்கிறேங்கிறியே, கொஞ்சம் பெருமாளோடு சேர்த்து என்னை தியானம் பண்ணால் உனக்கு மோட்சமாவது கிடைக்கும். இவன் வெறும் தாயாரையே நினச்சின்னு இருக்கான், அதுவும் காமத்தோடு நினைக்கிறான். அப்படி இல்லாமல் பக்தியோடு என்னையும் ராமனையும் சேர்த்தாவது தியானம் பண்ணலாம். என்னை மட்டும் இப்படி நினச்சி அழிஞ்சு போகாதே. அல்லது உனக்கு அவ்வளோ பக்தியெல்லாம் வரல, ராமனை தியானம் பண்ண முடியலன்னா ஒன்று பண்ணு, ஸ்வஜனே பிரியதா மனஹா. ஏண்டா எங்கிட்ட காட்டுற இந்த அன்பை உன் மனைவி கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் காமிச்சியான்னு கேட்டா, உன் மனைவி கிட்ட இதே அன்பை நீ காட்டி வாழ்ந்திருந்தால் உனக்கு என்னைக்காவது இந்த கஷ்டம் வந்திருக்குமா? அதனால இப்படி பண்ணுறியேன்னு சொல்கிறாளாம். அதனால ஏன்னா எங்கேயோது ஒரு சவுண்டு அந்த சைடு வருதுன்னா அதை நாம் பேலன்ஸ் பண்ணணும். நாம் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? வாசலில் கயிறு கட்டுறவர் ரொம்ப கத்துறாருனா நம்ம கை தட்டி அந்த சவுண்டை பேலன்ஸ் பண்ணிடலாம். அதனால இங்கேருந்து தான் எங்களுக்கு சவுண்ட் நிறையா வருதுன்னு. அதுபோல் இங்கே அன்பு ஜாஸ்தியாக காட்டுறியே, இந்த அன்பை கொஞ்சம் உன் குடும்பத்தில் போய் நீ காமிச்சேன்னா அது உன் குடும்பமாவது பேலன்ஸ்டாக இருக்குமேடா. ஆனால் அதை பண்ணாமல் இங்கே வந்து எங்கிட்ட ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற எல்லாம் சொன்னால் ராவணன் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு பதில் சொன்னானோ, என் காமத்தால் உன் வார்த்தைகளை பொறுத்து கொள்கிறேன்னா. என்னை பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் யாராவது பேசினா சும்மா விட மாட்டேன், உன் மீது காமம் கொண்டு இருக்கிறேன், பொறுத்துக்கிறேன். 2 மாதம் அவகாசம், சீத்தைக்கு ஏற்கனவே 10 மாதம் சிறை வச்சுருக்கான், 2 மாதம் அவகாசம் தரேன்.
இந்த 2 மாசத்துக்குள் என் ஆசைக்கு இணங்காவிட்டால் உன்னை கொன்று தின்று விடுவேன்னு எச்சரிச்சுட்டு சுற்றி உள்ள அரக்கைகளெல்லாம் கூப்பிட்டு இவளை என்னன்னு கவனிங்கோ, என் ஆசைக்கு இவ இணங்கணும், இல்லைன்னா இவளை கொன்று தின்று விடலாம், நீங்கள் மிரட்டி பாருங்கோ, உருட்டி பாருங்கோ, அறிவுரை சொல்லி பாருங்கோ, என்ன வேணாலும் பண்ணுங்கோ, 2 மாதம் அவகாசம் சொல்லிட்டு போயிட்டான் ராவணன். இப்போ சீத்தை யோசிக்கிறா என்னதான் பண்ணுவது. ராவணனோ 10 மாதமாக தினமும் கார்த்தால நான் உபன்யாசம் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ராவணன் 10 மாதமாக வந்து இதே மாதிரி பேசி 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 கொள்கிறான். அவன் ஆசைக்கு இணங்கணுங்கிறான். அரக்கிகள் படுத்தரா. இந்த நிலையில் சீத்தை யோசிச்சாலாம், நாம் வாழ்வதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? 10 மாதம் ராமனை பிரிஞ்சு இருந்துட்டோம், ராமனும் லக்ஷ்மணனும் இன்னும் ஒருத்தர் சந்திச்சுட்டாளான்னு கூட தெரியல. சீத்தையோட சிச்சுவேஷன், மான் பின்னாடி ராமன் அனுப்பினா, ராமன் பின்னாடி லக்ஷ்மணன் அனுப்பினா, ராம லக்ஷ்மணர்கள் மீட் பண்ணினாளா இல்லையாங்கிறது கூட தெரியாது. இன்றைக்கி நான் மொபைல் ஃபோன் இருக்கு, எங்கேப்பா இருக்க, நான் மயிலாப்பூரில் இருக்கேன், நீ நான் மந்தவெளியில் இருக்கேன், அப்படியா நேராக அந்த சிக்னலுக்கு வா மீட் பண்ணுறேன்னு சொல்லலாம். ராமன் மாரீச்சன் பின்னாடி போனான், மான் எங்கே போச்சு, பின்னாடி லக்ஷ்மணன் ஏதோ சவுண்டை வச்சு போனான், அவன் எங்கே போனான்? யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் காட்டில் ஒருத்தர் தேடுவது எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நமக்கு மொபைல் ஃபோன் இருந்தாலே அதில் லொக்கேஷன் ஷேர் பண்ணாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் ஒரு உபன்யாசம் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வாசலில் சவுண்டு வேண்டான்னு சொன்னாலும் கூட அந்த சவுண்டு வந்துன்னு தான் இருக்குது. அப்போ இன்றைய காலத்தில் இதுவே இவ்வளோ கஷ்டங்கிறோம். அப்போ அந்த காலத்தில் இந்த ஒலியை வைத்து ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால் இதையே யோசிச்சுருக்காளாம் சீத்தை. இப்படி யோசித்து கொண்டு இருக்கும் நிலையில் சீத்தை என்ன முடிவு பண்ணாலாம், உயிரை மாய்த்து கொள்ள வேண்டியதான். 10 மாதம் இருந்து பார்த்துட்டோம், இனி ராமன் வருவதாக தெரியல, உயிரை மாய்த்து கொள்வது என்று சீத்தை முடிவெடுக்கிறாள். உடனே எல்லாரும் ஸ்டாண்டர்டாக ஒரு கேள்வி கேட்டுடுவா, ஏன் சார் சூசைடை தப்புங்கிறீங்க, சீத்தையே பண்ணலாமான்னு. நான் வாழ்கிட்டலாம் கை கூப்பி கேட்டுப்பேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கேள்வி மட்டும் இந்த இடத்துல கேட்டுவிடாதீங்கன்னு. ஏன்னா அடியன் எப்போ யூடியூப்பில் இந்த வீடியோ போட்டாலும் உடனே அந்த ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் வந்துடுறது. முதல்ல இவா பண்ணுற சூசைடையும் சீத்தையின் முடிவையும் ஒப்பிடுறதே பெரிய பாப்போம். ஏன்னா இவன் ட்ரிபிள் வேர்ல்டுலி இஷ்யூவில் ஏதோ ஒன்றில் ஃபெயில் ஆனாங்கிறதுக்காக அவன் சூசைட் பண்ணிக்கிறான். சீத்தை அப்படி இல்லை, ராம பக்தியின் உச்ச நிலையில் அரக்கர்கள் பூமியில் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், ராமன் அருகில் இல்லாவிட்டால் இந்த வாழ்வு தேவையில்லை, வைகுண்டத்துக்கு போயாவது ராம பகவானோடு கூடியிருக்கலாம்ங்கிற எண்ணத்தில் அவள் அந்த முடிவு எடுப்பதுங்கிறது வேற. இவன் ஏதோ ஒன்றில் பற்று வச்சு அதில் ஃபெயிலியர் ஆகி, அதனால் தயவு செஞ்சு இதை ஒப்பிட்டாலே பெரிய பாபம். அதனால சீத்தை என்ன பண்ணா, தன் கூந்தலையே கழுத்தை சுற்றி சுருக்கு கயிறாக மாட்டிக்கொண்டு சிம்சுபா மரத்திலேயே தொங்கி பிராணனை மாய்ச்சிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா. அப்போ ராவணன் வந்து ஆசை வார்த்தை பேசியவன் 2 மாதம் கெடு கொடுத்துட்டு திரும்பி போயிட்டான். விடியற்காலை வேளை, அரக்கிகள்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நன்னா தூங்குவாளாம். அதனால சுற்றி இந்த அரக்கிகள்லாம் எப்போ முழிச்சுண்டு பகவானை தியானிக்கணுமோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவளும் தூங்க போயிட்டா. இப்போ பாருங்க காட்சி, ராவணன் திரும்ப போயிட்டான், அரக்கிகள்லாம் அப்போ தான் லைட்டாக தூங்கலான்னு போறா. அப்போ சீத்தை பார்த்தா, நம் கூந்தலையே கழுத்தில் சுருக்கு கயிறா மாட்டிண்டு இந்த மரத்திலேயே தொங்கி பிராணனை மாய்ப்பதுன்னு முடிவு பண்ணிட்டா. எந்த மரத்தில், எந்த சிம்சுபா மரம்? ஆஞ்சநேயர் ஹனுமான் எந்த சிம்சுபா மரத்தில் அமர்ந்து இருக்கிறாரோ அதே சிம்சுபா மரத்தில் பிராணனை மாய்க்கணும் முடிவு பண்ணிட்டா. இப்போ ஹனுமான் யோசித்தாராம், அடடா இன்னும் கொஞ்ச நேரம் தாமதித்தால் தாயார் உயிரை மாய்த்து கொள்வாள், இவ உயிரை காப்பாற்றணும், உயிரை காப்பாற்றலான்னா என்ன பண்ணலாம்? நில்லுங்கோன்னு சொல்லலாமா? சொல்லலாம். நில்லுங்கோன்னு இவர் முன்னாடி போய் பேச ஆரம்பிச்சார்னா சீத்தை என்ன பண்ணுவோம், ஓஹோ இவ்வளவு நேரம் அரக்கன் வடிவத்தில் வந்த ராவணன் இப்போ குரங்கு வடிவத்தில் வந்திருக்கானோன்னு அவனை ராவணன் என்று சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராவணன் பல வடிவங்கள் எடுத்துக்கொள்வான். அதனால முன்னாடி போக வேண்டாம். அடுத்து யோசிச்சார் ஹனுமான், எந்த லாங்குவேஜில் பேசலாம்? சான்ஸ்கிரிட் பேசலாமா? ஹனுமான் பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர், அவருக்கு தெரியாத சம்ஸ்கிருதம் கிடையாது. ஆனால் அவர் முடிவெடுத்தாராம், இது வால்மீகி ஸ்லோகம், அவசியம் ஏவ வக்தவ்யம் மானுஷம் வாக்கியம் அர்த்தவத்து. சான்ஸ்கிரிட் நான் பேச மாட்டேன்னு முடிவெடுத்தாராம். ஏன்னா ராவணன் பெரிய சம்ஸ்கிருத பண்டிதன். நிறைய பேர் அவன் தமிழன் சொல்லிட்டு இருக்கா. ராவணன் ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்டில் பெரிய வித்வானவன், புலஸ்திய ரிஷி வம்சத்தில் வந்தவன், விஸ்ரவஸ் ரிஷி மகன், சம்ஸ்கிருதம் நன்னா தெரிஞ்சவன். அதனால் ஹனுமான் என்ன யோசிச்சார், நான் சம்ஸ்கிருதம் பேசினா ராவணனுடைய மாறுவேஷம்னு சீத்தை நினைப்பாள். அப்போ எதில் பேசலாம்? மனிதர்கள் பேசும் வேறொரு பாஷையில் பேசலான்னு முடிவு பண்ணார். எந்த பாஷையில் பேசினார்? தமிழில் தான் பேசினார். அப்படி இல்லைப்பா, வால்மீகி ராமாயணத்தில் சான்ஸ்கிரிட்டில் பேசியிருப்பார், கம்ப ராமாயணத்தில் தமிழில் பேசியிருப்பார், துளசிதாஸ் ராமாயணத்தில் அவதிங்கிற அந்த ஸ்கிரிப்டில். அப்படி இல்லை, ஆக்சுவலாக ஹனுமான் சீதையை சந்தித்தப்போ எந்த லாங்குவேஜில் பேசினார்? அது வால்மீகியே சொல்லிட்டார், சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேகியா வியாஜாகாரக, மதுரமான மொழியிலே பேசினார். மதுரமான மொழின்னு சொல்லிட்டார்.
சான்ஸ்கிரிட் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ அது எந்த மொழினா, யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அது தமிழ் மொழி தான். இது அடியேன்னு சொல்லலை. ஸ்ரீரங்கத்துக்கு ராஜகோபுரம் கட்டினாரே 44ஆம் பட்டம் அழிசிங்கர் ஸ்ரீமத் முக்கூர் அழிசிங்கர், அவர் சாய்ச்சார், ஹனுமான் இலங்கையிலே சீதையை சந்தித்த போது தமிழில் தான் பேசினார். அப்படின்னா ஹனுமானுக்கு தமிழ் தெரியுமான்னு கேள்வி வரும். அவர் நவவியாக்கரண பண்டிதர் என்பதாலே தமிழ் அப்போதும் உண்டு. ஹனுமானுக்கு தமிழ் தெரியும். அவருக்கு தமிழ் தெரிஞ்சு என்ன சார் பண்ணுறது? அந்த தமிழ் சீதைக்கு புரியணுமா இல்லையா? சீதை மிதிலேல அவதாரம் பண்ணி அயோத்தியில் வாக்கப்பட்டவோ. சீதைக்கு தமிழ் தெரியுமா? ஆஹா, வனவாச காலம், நம்ம நவநீத சேஷன் அழகா பதில் சொன்னார் பாருங்க. வனவாச காலத்திலே ஆரண்ய காண்டத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் அகஸ்தியருடைய ஆசிரமத்திலே தங்கி இருந்தார்கள்னு இருக்கு. அகஸ்தியர் தான் அகத்தியம் என்று தமிழுக்கு இலக்கணம் தந்தவர். அந்த அகஸ்தியரிடம் ராமன் சீதை லக்ஷ்மணன் தமிழ் கற்று இருக்கிறார்கள். ஹனுமானுக்கும் தமிழ் தெரியும். அப்போ அயோத்தியில் நாளைக்கு ராமன் எழுந்துள்ளார்னா எங்கேயோ நாம தமிழகத்தில் இருக்கோம், அங்கே அயோத்தியில் இருக்காருன்னு இல்லை, தமிழும் நன்றாக தெரிந்தவர் ராமபிரான். அப்போ நாம எப்படி கொண்டாடணும்? ஆகையினால சீதைக்கும் தமிழ் தெரியும், ஹனுமானுக்கும் தமிழ் தெரியும். ராவணன் தான் சம்ஸ்கிருத பண்டிதன், அவனுக்கு தான் தமிழ் தெரியாது. அதனால ஹனுமான் தமிழிலே ராமாயணம் பாடுவதுன்னு முடிவெடுத்தார். அடுத்து யோசிக்கிறார், இத்தனை அரக்கிகள் இருக்காளே, இவர் ராமாயணம் பாடினா வாழ முழிச்சுக்க மாட்டா? பாருங்க எத்தனை விஷயம் யோசிச்சிருக்காருன்னு. ஒன்று, எதிரில் போகக்கூடாது, இங்கேருந்து தான் பேசணும், அதுவும் ராமாயணம் பாடணும், அதுவும் தமிழில் பாடணும். அரக்கிகள் இவ்வளோ பேர் இருக்காளே, அந்த அரக்கிகள் முழிச்சுனுட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு வால்மீகி ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அவள் அது பிரம்ம முகூர்த்தம் தூங்குற நேரம், இவர் பாடின ராமாயணத்தை கேட்டு அவளே தூங்கிட்டான்ட்டார் வால்மீகி. அதனால தான் ராமாயண உபன்யாசத்தில் யாரெல்லாம் தூங்குறாளோ டேஷ் டேஷ் நீங்களே போட்டுக்கோங்க. ஆனால் கம்பர் என்ன சொன்னார்? ஒரு விஞ்சை வினை செய்தான் மாண்டர் குற்றாராம் என எல்லாம் மயர் உற்றார், வேண்ட துஞ்சார் என்றொரு விஞ்சை வினை செய்தான். ஹனுமான் மந்திரம் போட்டு அவளை தூங்க வச்சுட்டார்னு கம்பர் பாடினார். உபன்யாசம் பண்ணி தூங்க வைக்கிறோம், மந்திரம் போட்டு அவர் தூங்க வச்சார். இருக்கட்டும், எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ராமாயணம் பாடுவதுன்னு முடிவெடுக்கிறார். ஏன் ராமாயணத்தை பாடணும்? அதுதான் நம்ம ஆரம்பித்தோம். அது ஒரு பானகம். ராமாயணம் என்ன பண்ணுன்னா போற உயிரை கூட மீட்டு கொடுக்கும். சீத்தை வாழ்வின் விளிம்புக்கே வந்துட்டா, நம்பிக்கையை இழந்துட்டா, இனி அவ்வளவுதான் முடிவெடுத்துட்டா. அந்த நிலையில் அவள் உயிரை காக்க வேண்டும் என்றால் ராமாயணத்தால் மட்டும்தான் காக்க முடியும். அதனால ராமாயணம் பாடணும்னு முடிவெடுத்தார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் இருக்கு. ராமாயண உபன்யாசம்னு ஆரம்பிச்சுட்டா பாதியில் யாரும் எழுந்து போக மாட்டா. இது உங்களுக்கும் சேர்த்து சொல்லியாச்சு இப்போவே. ராமாயண உபன்யாசம்னு ஆரம்பிச்சுட்டா பாதியில் யாரும் எழுந்துக்க மாட்டா. இவர் ராமச்சரித்திரம் பாடத் தொடங்கினால் பாடி பூர்த்தி பண்ணும் வரை சீத்தை பிராணனை விடமாட்டாள். அந்த டைம் கெயின் பண்ணிக்கலாம். அதையும் எப்படி ஆரம்பிச்சாராம்? ராமன்னு ஆரம்பிக்கல, தசரதன்னு ஆரம்பிச்சாராம். ஏன்னா இலங்கையில் திடீர்னு ராமன் ஆரம்பிச்சா சீத்தை டவுட் பண்ணுவா. என்னடா இது, இந்த அரக்க பூமியில் நம்ம பிரபு ராமன் பேரை சொல்கிறாளே, இவா நல்லதுக்கா சொல்ல போகிறா? ராமனுக்கு ஆபத்து, ராமன் ஏதோ, நம்ம ஏன் சொல்லணும், ராமன் ஏதோ ஒன்று ஆச்சு, ராமனுக்கு ஒரு தீங்கு, அப்படி ஏதோ ஒரு வார்த்தைனா அதை ஏன் நாம் காதால் கேட்கணும்னு வேகமாக தூக்க மாட்டேன்ருவா. அதனால என்ன பண்ணார்? தசரதன் ஆரம்பித்தார். அவர் ஏற்கனவே போயிட்டார் இல்லையா, அதனால இனிமேல் புதுசாக ஆபத்து வராது. அதனால தசரதன் ஆரம்பித்து சீத்தையின் உயிரை காப்பதற்காக அந்த காட்சி மனத்திரையில், அப்படியே மனத்திரையை திறந்து நினைத்து பாருங்க. சுருக்கு மாட்டிண்டு சிம்சுபா மரத்தில் தொங்கணும்னு நினைக்கிறா சீத்தை, மரக்கிளையில் இருக்கிறார் ஹனுமான். இவ உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சார். ராமாயணம் தான் காக்கும், தமிழில் பாடினால் தான் காக்கும். அந்த ராமாயணத்தை பாடினார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவாரார் துணையென்று துலங்கும் நல்ல அமரர் துயர்த்தீர வல்லரக்கர் இலங்கை பாழ்படுக்க எண்ணி மண் உலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் மணி நகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் கௌசலை தன் குலமதலையாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து வந்ததிருந்த தாடகை தன் உரத்தை கீறி வல் அரக்கர் உயிர் உண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் தின்சிலை இருத்து மைதிலியை மனம் புரிந்து 21 கால் அரசு களைகட்ட மழுவாளி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் செற்று அம்பொனெடு மணிமாட அயோத்தி எய்தி அரியணை மேல் மன்னனாவான் நிற்க
கொங்கைவன் கூனி சொற்கொண்ட கொடிய கைகேசி வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கு ஒழிந்து மைவாய களிரொழிந்து மா ஒழிந்து தேர் ஒழிந்து கலனணியாதே காமரெழில் விழல் உடுத்து அங்கங்கள் அழகு மாறி மானமரு மென்னோக்கி வைதேவி இந்துணையா இளங்கோவும் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் பத்தியுடை குகன் கடத்த கங்கை தன்னை கடந்து வனம் போய் புக்கு காயொடு நீடு கனி உண்டு வியன்கான மரத்தின் நிழல் கல்லணை மேல் கண் துயின்று சித்திரகூட திருப்ப தயரதன் தான் நின்மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வானேற தேனமரும் பொழில் சாரல் சித்திர கூடத்து ஆனை புரவி தேரொடு காலாள் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்து குவலைய துங்க கரியும் பரியும் இராஜ்யமும் எங்கும் பரதற்கு அருளி விடை கொடுத்து திருவுடைய திசைக்கருமன் திருத்தப் போய் தண்டகாரண்யம் புகுந்து மறைமுனிவர்க்கு அஞ்சேல்மின் என்று விடை கொடுத்து வெங்கண் விரல் விராதனுக வில் குனித்து வண்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என்ன பொன்னிறங்கொண்ட சுடுசினத்த சூர்பனகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூரார்ந்த வாளால் ஈராவிடுத்து கரனோடு தூடனன் தன் உயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலை இலங்கை ஓடி புக கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலைமலை வேர்க்கணாளை அகல்விப்பான் ஓருருவாய் மானை அமைத்து சிற்றையிற்றில் முற்றல் மூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து இலைக்குரம்பில் தனி இருப்பில் கனிவாய் திருவை பிரித்து நீழ்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர்குடிக்கு நஞ்சாக கொடுபோய் வம்புலாங்கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்செற்று அலைமலை வேட்கணாளை அகன்று தளர்வெய்தி சடாயுவை வைகுந்த தேற்றி கங்குலும் பகலும் கண்துயில் இன்றி கானகம்படி உலாவி உலாவி கணை ஒன்றினால் கவந்தனை மடித்து சபரி தந்த கனி உவந்து வனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் ஏழெய்து உருத்தெழு வாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசளித்து வானரக்கோனுடன் இருந்து வைதேகி தனை தேட விடுத்த திசைக்கருமந்திருத்தி திரள் விளங்கு மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப சீராரும் திரளனுமன் மாக்கடலை கடந்தேறி மும்மதில் நீள் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முலைமடவாள் வைதேகி தனை கண்டு நீ அடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம்போது இனிதிருத்தல் மல்லிகை மாலை கொண்டங்கு ஆர்த்ததுவும் கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போவென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடங்கு ஏகியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திரகூட திருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை முளை தீண்ட மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை எறுத்ததுவும் பொன்னொத்த மானொன்று புகுந்தினிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரானேக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் என்பதுதான் அசோக வனப்பானகம். இதுதான் 5ல முதல் பானகம் அசோக வனப்பானகம். அசோக வனத்திலே சீதைக்கு இந்த பானகத்தை பொழிந்தார் ஹனுமான். சீதை கேட்டா பார்த்தாலாம் யாரோ உச்சியிலேந்து அமுதமழையை பொழிவது போல் இருக்கிறது. அந்த காட்சியை நினைச்சு பாருங்க. மரத்தடியில சீத்தை இருக்கா, சுருக்கு மாட்டிக்க பார்த்தா மரக்கிளையிலேந்து ஹனுமான் பாடினார், உச்சியில் இருந்து யாரோ என் மீது அமுதமழையை பொழிந்தார்களே. அந்த அசோகவன பானகம் சீத்தையின் உயிரை காத்தது. அதுக்கப்புறம் ஹனுமான் இறங்கி வந்தார். அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலர்குழலாள் சீத்தையும் வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஹனுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சிமேல் வைத்து உகக்க அந்த கணையாழியை ஹனுமான் கொடுத்தவாறே சீதை அதை வாங்கி கொண்டாள், கண்களிலே ஒத்தி கொண்டாள், உச்சிமேல் வைத்து உகந்தாள். அந்த கணையாழியை பார்க்கிறாள், தன் கண்ணீரால் அதற்கு திருமஞ்சனம் செய்கிறாள். அந்த மோதிரத்துக்குள்ளே ராமனுடைய விரல் தெரிந்தது, விரலோடு கூடிய ராமனின் கை தெரிந்தது, கையோடு கூடிய ராமனின் தோள் தெரிந்தது, தோளோடு கூடிய ராமனின் திருமேனி தெரிந்தது. அந்த கணையாழிக்குள் ராமனே சீதைக்கு தெரிந்தான். சீதையின் உயிர் காக்கப்பட்டது. இதுதான் முதல் பானகம். அப்ப ராமாயணம் என்பது
பாருங்கோ, அரக்கர் பூமியில் இனி எனக்கு வாழ்வே வேண்டாம்னு முடிவெடுத்த சீதைக்கு வாழ்வழித்து ராமனோடு சேர்த்து வச்சதுன்னா ராமனுடைய சரித்திரம். ஏன்னா ராமாயணத்தை கேட்டா ராமன் அருகில் இருக்கும் உணர்வு 200% நமக்கு ஏற்படும். ராமாயணத்தை கேட்கும்போது ஆஹா ராமன் வருகிறான் என மனத்திரையில் ராமன் தெரிவான். அப்போ அதுதான் பானகம். அப்போ அந்த ராமாயணத்தை கேட்டோம்னா வாழ்க்கையிலே குறை ஒன்றும் இல்லை, எந்த குறையும் வராது. ராமனே கூட இருக்கான், அதுக்கு மேலே என்ன குறை? அப்போது சீத்தையின் உயிரை காத்தது. அப்போ அருகில் ஃபிசிக்கலாக ராமன் இல்லை, அருகில் இருக்கும் உணர்வை தந்தது. சீத்தை ஆனந்தப்பட்டாள். அசோகவனத்தில் ஹனுமான் பாடிய இந்த ராமாயணம் அசோகவன பானகம், சீத்தையின் உயிரை காத்தது. இப்போ பானகம் நம்பர் 2, நந்தி கிராம பானகம். ஹனுமான் திரும்ப சீத்தையிட்ட மோதிரத்தை கொடுத்தார், சூடாமணியை வாங்கிண்டார், ராமன்கிட்ட திரும்ப வந்தார். கண்டேன் சீத்தையைன்னு செய்தி சொன்னார். ராமன் சேனையோடு புறப்படுகிறான், ராவணனை வீழ்த்தினான், சீத்தையை மீட்டான். அயோத்தி நோக்கி புஷ்பக விமானத்திலே திரும்ப வருகிறார்கள். அயோத்தியை நெருங்கும் முன் சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி, வால்மீகி ராமாயணப்படி சொல்கிறேன், ஏன்னா அதில் சிலருக்கு டவுட்ஸ் வரும். வால்மீகி ராமாயணப்படி சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி அன்றைய தினம் பரத்வாஜர் ஆசிரமம் பிரயாகேல இருக்குது. அந்த பரத்வாஜர் ஆசிரமத்திலே ராமன் புஷ்பக விமானத்தில் வந்து இறங்கிடுறான். வனவாசம் எல்லாம் பூர்த்தியாகி இலங்கையிலேருந்து வந்து இறங்கியாச்சு. அப்போ பரத்வாஜ ரிஷி இவர்களை வரவேற்று இங்கே விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இருந்து சாப்பிட்டுட்டு போகணும்ட்டார். இப்போ ராமன் யோசித்தான், நந்தி கிராமம், அயோத்தியின் புறநகரான நந்தி கிராமத்தில் பரதன் காத்துன்னு இருக்கான். ராமன் வந்தே ஆகணும். 15வது வருஷம் தொடங்கி ராமன் வரலேன்னா பரதன் பிராணனையே விட்டுடுவான். அப்போ ராமன் யோசித்தான், இங்கே ஒரு ரிஷி சாப்பிட சொல்கிறார், அங்கே பரதன் நாம் போலேன்னா பிராணனை விட்டுடுவான். இப்போ ராமன் என்ன பண்ணுறது? ரிஷியின் வாக்கை கேட்குறதா, பரதன் முக்கியம்னு அங்கே போகிறதா? ரிஷியின் வாக்க ராமன் எப்போதுமே மீறமாட்டான். அதே சமயம் அதுக்காக பரதனை விட்டுட முடியுமா? அதனால் ஹனுமானை அழைத்தான் ராமன். ஹனுமனே, நான் வந்துட்டேங்கிற செய்தியை நீ போய் பரதன்ட்ட சொல்லு, இங்கே நான் விருந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஆனால் பரதன் அந்த காலம் கூட பொறுத்துக்க மாட்டான், என்னை பிரிந்த வேதனையில் பிராணனையே விட்டாலும் விட்டுடுவான். அதனால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன்னு நீ போய் சொல்லுன்ட்டார். அப்போ ஹனுமான் பிரயாகையிலிருந்து புறப்படுகிறார். பரத்வாஜர் ஆசிரமத்திலேருந்து புறப்பட்டு நந்தி கிராமத்தில் இருக்கும் பரதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள பரதன் அங்கே உள்ள ஜோதிடர்கள்ட்டெல்லாம் கேட்டான். பாருங்க, ஜோதிடம் காலம்னு சொன்னதும் கேலண்டரே கைக்கு வந்துருத்து பாருங்க. அதனால் அவள் கேலண்டர்லாம் எடுத்து பார்க்குறா. வேதாந்த தேசிகர் தேவஸ்தான கேலண்டர் கையில் வந்துருத்து. எடுத்து பார்க்குறா, என்னப்பா காலம் ஆச்சான்னு பார்த்தா எல்லாரும் சொல்லிட்டா, இல்லை 14 வருஷம் பூர்த்தி ஆயிடுத்து. பரதன் பார்த்தோம், ஐயோ ராமன் வரவில்லையே, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அக்னி பிரவேசம் பண்ணுகிறேன்ட்டான் பரதன். அப்போது கௌசல்யா தடுக்கிறா, பரதா தயவு செஞ்சு அப்படி முடிவெடுக்காத, ராமன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வருவான், ஆனால் எண்ணில் கோடி ராமர்கள் வரினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ, கோடி ராமன் வந்தாலும் ஒரு பரதனுக்கு நிகராவார்களா? பரதா நீ போலாமா? கொஞ்சம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிடுறீங்களா ப்ளீஸ்? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா அந்த கேமரா வேற நடுவில் கட்டாருது, அதனால அவளும் பேசி. சார் கொஞ்சம் நான் பேசிக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் நான் பேசிக்கிறேன். தேங்க்யூ. கௌசல்யா சொல்றா, பரதா நீ அப்படி ஒரு முடிவெடுக்காதே, ராமன் இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வருவான், எண்ணில் கோடி ராமர்களாயினும் அண்ணல் நின்னருளுக்கு அருகாவரோ, கோடி ராமர்கள் வந்தாலும் ஒரு பரதனுக்கு நிகராவாரா? குகன் 1000 ராமன், நாம் பரதனை 1000 ராமர் நின்கீழ் அவரோ தெரியுனம்மா. ராமனுடைய தாய் கௌசல்யா சொல்றா, கோடி ராமன் வந்தாலும் ஒரு பரதனுக்கு நிகராக மாட்டான், நீ போய் உயிரை விடலாமாங்கிறா. சத்ருகனன் கெஞ்சினா, ஆனால் பரதன் பிராணனை மாய்த்து கொள்வேன், உயிரை முடிச்சுக்க போறேன், அக்னி பிரவேசம் பண்ண போறேன், நெருப்புல குதிக்க போயிட்டான் பரதன். கொள்ளிக்கட்டையை எடுத்து நெருப்பு மூட்டிட்டான், அதுல குதிக்க போறான் பரதன். அப்போ வானத்திலே ஒரு ஒலி கேட்டது. இதை கம்பர் பாடுறார். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின் மெய்யன்ன நின்னுயிர் வீடினால் உயுமே அவன் என்றுரைத்து கையினால் எரியை கரியாக்கினான். ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன், ராமன் வந்தான், ராமன் வந்தான், ராமன் வந்தான் என்ற ஒரு ஒலி கேட்கிறது. பரதன் திடீர்னு மேலே பார்த்தானா, யாரா அது ராமன் வந்தான் ராமன் வந்தான்கிறாளே? ஏன்னா இங்கேயும் ஹனுமான் அதே ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணார். பரதன் முன்னாடி வந்து நின்று இருப்பான்னு தடுத்து, இல்லை ராமன் வந்துட்டே இருக்காருன்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பான்,
நம்மளை சும்மா ஏமாத்துறதுக்காக, கொஞ்சம் காக்க வைக்கிறதுக்காக ராமன் வரான்னு சொல்லி யாரையோ விட்டு பொய் சொல்கிறான் தான் நினைப்பான். அதனால் இங்கே இவன் உயிரை காக்க வேண்டும் என்றால் நடைபெற்ற முழு சம்பவங்களையும் பாட வேண்டும். அப்போ தான் பரதனுடைய உயிரை காக்க முடியும். அப்போ தான் அவன் புரிஞ்சுப்பான். 2, ராமாயணம் பாட ஆரம்பித்தார்னா நிச்சயமாக இவர் பாடி முடிக்கும் வரை பரதன் பிராணனை மாய்த்து கொள்ள மாட்டான், அதுவரை காத்திருப்பான். எல்லாத்துக்கும் மேலே போன உயிரை மீட்கக்கூடிய பானகமாக விளங்குவது ராமாயணம். அங்கே மீண்டும் அதே ராமச்சரித்திரத்தை ஹனுமான் பாடினார். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின் மெய்யென்ன நின்னுயிர் வேடினால் உயுமே அவன் என்றுரைத்து உருக்கொடா கண் உள்புகா கையினால் எரியை கரியாக்கினான். அப்போ தன்னுடைய கையால் எரியை கரியாக்கினான் கம்பர். எரினா நெருப்பு. அந்த கொள்ளிக்கட்டை அப்படியே வந்து ஹனுமான் பிடிச்சு அந்த நெருப்பை கரியாக்கி இல்லை உயிரை மாய்த்து கொள்ளாதேன்னு ராமன் வரும் வெற்றி செய்தியை சொன்னார். அதை கேட்டதும் பரதனுக்கு பரவசமா, ஆஹா ராமன் வந்தானா ராமன் வந்தானான்னு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு அங்கே இருக்க ரிஷிகளுக்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, தன்னுடைய அன்னையர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணான். அப்புறம் மந்திரிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணான். அப்புறம் என்ன பண்ணான்னா பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம் நானா. ஹனுமானே பார்த்தார், எதுக்கு இங்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணுறான்னா பரதனுக்கு ஆனந்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே தனக்குத்தானே ஒரு நமஸ்காரம் நானா. ஆஹா பரதா சபாஷ், ராமன் வந்துட்டான்டா, உனக்கு ஒரு நமஸ்காரங்கிறான். அப்படி பரதன் அடைந்த பேரானந்தத்துக்கு அளவே இல்லை. அப்போ அவன் எந்த நிலையில் இருந்தான், பிராணனையே மாய்ச்சிக்கணும்னு நினச்சவன் அப்படி ஒரு பேரானந்தத்தை அடைந்தான். ஹனுமானுக்கு இப்போ தான் ரகசியம் புரிஞ்சுதான். ராமன் ஏன் தான் முதல்ல நேரில் வராமல் ஹனுமானை அனுப்பினார்னு இப்போ தான் ஹனுமானுக்கு புரிஞ்சுதான். என்னென்னா, முதல் விஷயம், ஹனுமான் இதுவரை பார்த்த அண்ணா தம்பியெல்லாம் எப்படின்னா வாலி சுக்ரீவன், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் இப்படிப்பட்ட பிரதர்ஸையே பார்த்துருக்கார். பரதனை போல ஒரு தம்பி உண்டுங்கிறத ஹனுமான் பார்க்கணும். அந்த ஆனந்தத்தை இவருக்கு தரத்தான் ஹனுமானை ராமன் அனுப்பியிருக்கிறான். 2வது காரணம், ராமன் வருகிறான்கிற செய்திக்கே இவன் இப்படி பரவசப்படுறான்னா ராமன் நேரில் வந்திருந்தால் அந்த மொத்த ஆனந்தத்தை ஒரே நேரத்தில் பரதனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதை தவணை முறையில் தருவதற்காகத்தான் முதல்ல ஹனுமானை அனுப்பி இந்த ராமாயண பானகம், நந்தி கிராம பானகம்ங்கிற 2வது பானகத்தை முதல்ல பரதனுக்கு கொடுத்துட்டு அடுத்து ராமன் வந்தான். அப்போ இது நமக்கு உணர்த்துற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம நாக்கிலையும் காதலையும் ராமாயணம் வந்துருத்துன்னா நாளை நம்மை தேடி ராமனே வரப்போகிறான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பேரானந்தம் அதுதான் பாருங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, நாளைக்கு அங்கே பிராண பிரதிஷ்டை, மயிலாப்பூரில் இன்னைக்கே ராமாயணம். அதனால் ராமாயணம் வந்தால் அடுத்து ராமன் வரப்போறான்னு அர்த்தம். அதுதான் 2வது பானகம், நந்தி கிராம பானகம், பரதனுடைய உயிரை காத்து கொடுத்தது. அப்பாச்சா அசோகவன பானகம் சீத்தையின் உயிரை காத்தது, நந்தி கிராம பானகம் பரதனுடைய உயிரை காத்தது. அது மட்டும் இல்லை, 2 பேருக்கும் ஆனந்தம். சீத்தை அந்த மோதிரத்தை பார்த்து மகிழ்ந்தா. பரதன் எப்படி மகிழ்ந்தான்னா, எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி அவருடைய மஞ்சு ராமாயணத்தில் சாதிக்கிறார். அத பரஸ்பர கண்டகிதேன தௌ சுபசுஷா வபுஷா கில கீலித்தௌ. அதாவது பரதன் அப்படியே மெய்சிலிர்த்து போய் ராமனை பற்றிய செய்தியை சொன்னா. ஏன்னா ஹனுமான ஆலிங்கனம் பண்ணிட்டானா. ஹனுமான் ஆஹா இப்படி ஒரு ராமபக்தனானு பரதனை ஆலிங்கனம் பண்ணிட்டாரான். 2 பேரையும் விட்டு பிரிக்கவே முடியலையாம். ஏன் விட்டு பிரிக்க முடியலைன்னா, 2 பேருக்கும் மெய்சிலிர்த்து போய் ரோமங்கள்லாம் எழுந்து நின்று அந்த ரோமங்கள்லாம் ஆணிகளாக மாறி 2 பேரும் ஆணி அடித்த மாதிரி பரதனும் ஹனுமானும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து விட்டார்கள். ஏன்னா ஹனுமான் பாடிய ராமாயணம் கேட்டு பரதனுக்கு பரவசம், பரதனுடைய ராமபக்தியை பார்த்து ஹனுமானுக்கு பரவசம். ஆணி அடித்த மாதிரி இருவரும் இணைந்து விட்டார்கள். ஹனுமானும் பரதனும் ஆலிங்கனம் பண்ணுற காட்சி இருக்கு பாருங்க. ஹனுமானும் ராமனும் ஆலிங்கனம் பண்ணுற காட்சி கூட அவ்வளோ ஆனந்தம் இல்லை. ஹனுமானும் பரதனும் ராமபக்தியில் உருகி அப்படியே இணைந்தார்களே, எப்பேற்பட்ட ஆனந்தம்! அதை தந்தது நந்தி கிராம பானகம். 3வது பானகம் சிதம்பர பானகம். அது என்ன பானகம்னா, இந்த வால்மீகி ராமாயணத்தை தமிழில் 10,000 பாடல்களாக கம்பநாட்டாழ்வார் பாடிட்டார். ராமாவதாரம்னு அவர் பெயர் வைத்தார். கம்பராமாயணம்னு நாம் ஆசிரியர் பெயரோடு சேர்த்து அழைக்கிறோம். கம்பர் ராமாயணத்தை இயற்றிவிட்டு திருவரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். நேற்று பிரதமர் அதே இடத்துல கம்பராமாயண இசை கேட்டார் பாருங்க. அந்த மேட்டு அழகிய சங்கர் சன்னதிக்கு எதிரே, தாயார் சன்னதிக்கு நேர் எதிரே ஸ்ரீரங்கத்தில் கம்பராமாயணம் அரங்கேற்றம் பண்ண மண்டபம். அங்கே அரங்கேற்றம் பண்ணணும்னு கம்பருக்கு ஆசை. ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஆச்சாரியர்கள் சொன்னாலாம், இப்போ தமிழ்நாட்டில் 2 பவர் சென்டர் இருக்குது. அப்போது கம்பர் காலத்தில் தமிழ்நாட்டில் 2 பவர் சென்டர் இருக்குது. ஒன்று சைவத்துக்கு சிதம்பரம், ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு ஸ்ரீரங்கம். நாங்கள் ஒன்று அப்ரூவ் பண்ணால் அவள் அப்புறம் இருக்கா இல்லையான்னு கேட்பா, அவள் ஒன்று சொன்னால் நாங்கள் ஏன்னு கேள்வி கேட்போம். இது பெருமாளை பற்றினது. நீ முதல்ல சிதம்பரத்தில் 3000 தீட்சிதர்கள் இருக்கிறார்கள்.
சிதம்பரம் தீட்சிதர்கள்ட்ட போய் முதல்ல ஒரு அங்கீகாரம் அப்ரூவல் வாங்கிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நாங்களும் ஓகே சொல்லிடுறோம், நீ அரங்கேற்றம் பண்ணலான்ட்டா. கம்பர் பார்த்தார், இது என்னப்பா பெக்குலியர் விஷயமா இருக்குது, சிதம்பரத்தில் போய் தீட்சிதர்கள்ட்ட அப்ரூவல் வாங்கணுமா? புறப்பட்டார் கம்பர், சிதம்பரம் போனார். அங்கே உள்ள தீட்சிதர்களை சந்திக்கலான்னு பார்த்தா அந்த 3000 தீட்சிதர்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துக்கு வரவே மாட்டாளாம். இப்போ 3000 பேரும் ஒன்றா வந்தால் தான் இவர் ராமாயணத்தை பாடி 3000 பேர்கிட்டேருந்து கையெழுத்து வாங்க முடியும். 3000 பேரும் ஒரு இடத்துக்கு வரவே மாட்டான்னா எப்படி போய் வாங்கிறது? 6 மாதம் கம்பர் முயன்று பார்த்தார், முடியல. ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், நேராக சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள்கிட்ட போனார். சிதம்பரம் கோவிந்தராஜா, உன்னை குறித்துத்தான் குலசேகர பெருமாள் 10 பாசுரம் அங்கநடு மதிழ்புடை சூழ் அயோத்தி என்னும்னு ஆரம்பித்து 10 பாட்டில் மொத்த ராமச்சரித்திரத்தையும் இங்கே தான் சிதம்பரத்தை பாடும்போது தான் குலசேகர பெருமாள் பாடினார். அந்த குலசேகர பெருமாள் வழியில் தான் 10 பாட்டை 10,000 பாட்டாக்கி தமிழில் அடியன் ராமாயணம் இயற்றினேன். இதை உன் சன்னதியில் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணணும்னா இங்கே 3000 தீட்சிதர்கள்ட்ட அப்ரூவல் வாங்கணுங்கிறா. உன் ஊருக்கு வந்தால் அவளை சந்திக்கவே முடியலை. இந்த ராமாயணமே வேண்டான்னு நீ முடிவெடுத்துட்டியா? அதனால தான் 6 மாதம் முயன்றும் தீட்சிதர்களை என்னால் சந்திக்க முடியவில்லையா? அப்போ கோவிந்தராஜா, அது முடியாதுன்னா சொல்லிடு, இந்த 10,000 பாடல்கள் அடங்கிய இந்த ராமாயண ஓலைச்சுவடியை நெருப்பில் போட்டு நானும் அக்னியில் குதித்து விடுகிறேன்ட்டார் கம்பர். அடுத்த நாள் காலை பார்த்தா கம்பருக்கு ஒரு கனவு, ஒரு சுடுகாட்டில் பிணம் எரிவதாக கனவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பரே ஆஹா, அவர் அடுத்த ஸ்டெப்பு சூப்பராக சொன்னேள். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி கனவு வந்தால் என்ன அர்த்தம்? கம்பர் என்ன புரிஞ்சுட்டாராம், சுடுகாட்டில் பிணம் எரியுதுன்னா அப்போ பெருமாளே ஓகே நீ போய் ராமாயணத்தை நெருப்பில் போட்டுட்டு நீயும் அக்னியில் குதிச்சிருன்னு சொல்கிறார் போல இருக்கு. அப்போ பகவானே, என் ராமாயணத்தை நீ ஏற்கவில்லையா, நான் சுடுகாட்டுக்கே போகிறேன்னு கம்பர் நேராக போனார். போனால் இன்ப அதிர்ச்சி, 3000 தீட்சிதர்களும் சுடுகாட்டில் நின்றுட்டு இருந்தா. பெருமாளுடைய லீலை பாருங்க எப்படி எல்லாம் பண்ணியிருக்காருன்னு. 3000 தீட்சிதர்களும் சுடுகாட்டில் நிற்கிறா. கம்பர் பார்த்தார், என்ன விஷயம்னு விசாரிச்சார். அந்த 3000 தீட்சிதர்களில் யாரோ ஒருத்தருடைய 5 வயசு பையனை ஒரு பாம்பு கடிச்சுடுத்து. பாம்பு கடிச்சு உடம்பெல்லாம் நீளமாகி விஷம் ஏறி இறந்துட்டான். அவளுக்கு ரொம்ப நேரம் அந்த பிணத்தை வச்சுக்க மனசு இல்லை, சீக்கிரமாக எரிச்சிருவோன்ட்டு தான் கார்த்தாலேயே கொண்டு போயிட்டா. கொல்லிக்கட்டையெல்லாம் அடுக்கியாச்சு, மேலே அந்த சிறுவனை வச்சிருக்கா, கொல்லி தான் வைக்க போறா. கம்பர் பார்த்தார், அவள் தீட்சிதர்கள் பொதுவாக சந்திச்சுக்க மாட்டான்னாலும் இப்போ ஒரு பெரிய இறப்புங்கிறதுனால அவளுக்கே அந்த சோகம் பொறுக்காமல் 3000 பேரும் ஒரே இடத்துக்கு வந்திருக்கா. இதை விட்டால் 3000 பேரையும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்காது. கம்பர் போனார், நான் ராமாயணம் எழுதியிருக்கேன், நான் பாடுறேன் கேளுங்கன்னார். எவ்வளோ கோபம் வரும்! ஏன் எங்களில் ஒரு தீட்சிதரோட 5 வயசு பையன் பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்கான், நாங்களே துக்கம் தாங்காமல் பர்சனல் விருப்பெல்லாம் மறந்து இந்த இடத்துக்கு வந்தா நீ இங்கே வந்து ராமாயணம் பாடுவேன், இதை நாங்கள் கேட்கணுங்கிறியான்னு யாருக்கா இருந்தாலும் அந்த துக்கம் இருக்கும். அந்த துக்கத்தில் சொன்னால் இனி என்னத்தை பெருசாக ராமாயணம் எழுதிட்ட, இதை எழுதினா போன உயிர் திரும்பியா வரப்போகிறதுன்னா. கவிஞனுடைய அந்த ஈகோவை மட்டும் டச் பண்ணவே கூடாது. கம்பர் சொன்னார், ஏன் நான் எழுதின ராமாயணத்துக்கு என்ன குறைச்சல், இதை பாடினால் இறந்து கிடக்கும் சிறுவன், பாம்பு தீண்டி இறந்த சிறுவன் உயிர் பெறுவான்னார். அப்படின்னா பாடுன்ட்டா. கம்பர் தொடங்கினார், உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே ஆரம்பித்து கம்பர் பாடினார். பாலகாண்டமாச்சு, அயோத்தியா காண்டமாச்சு, ஆரண்ய காண்டமாச்சு, கிட்கிந்தை காண்டமாச்சு. சிறுவன் எழுந்துக்கல. சுந்தரகாண்டம் பாடும்போதாவது எழுந்துப்பான்னு நம்பினா சுந்தரகாண்டமும் பாடினார், அப்போதும் சிறுவன் எழவில்லை. சரி ஆரம்பித்தான், பாடி முடிக்கட்டும் என்னன்னு பார்த்துருவோன்னு பார்க்குறா. இது மட்டும் பாடி முடித்து அந்த சிறுவன் எழுந்துக்கலைன்னா ராமாயணத்தையும் நெருப்பில் போட்டுட்டு கம்பரும் நெருப்பில் தான் குதிக்க போகிறார், வேறு வழியே கிடையாது. இப்போ யுத்த காண்டம் பாடுகிறார். யுத்த காண்டத்தில் நாகபாச படலம், ராமராவண யுத்தத்திலே நாகபாச படலம். இந்திரஜித் என்ன பண்ணுறான், நாகபாசத்தை வீசினான். நாகபாசம்னா நாகம், பாம்பு வடிவிலான பானங்கள். அது மொத்த வானரசேனையும் கட்டி மொத்த வானரசேனையும் அப்படியே நாகபாசத்தால் கட்டுப்பட்டு விழுந்து கிடக்கிறது. அந்த நேரத்தில் வானத்திலே ஒரு ஒளி தெரிந்தது. ஒரு தங்க மலை ரக்கை கட்டி பறந்து வருவது போல் இருந்தது. யாருன்னா சாக்ஷாத் கருடன். அந்த கருடன் பறந்து வந்தார். கருடனுடைய பொன்மயமான ஒளி பட்டவாறே வானரசேனையை கட்டியிருந்த நாகபாசம் எல்லாம் கருடனுடைய ஒளிப்பட்டவாறே. கருடனுக்கு எதிரி யாரு? பாம்பு. பாம்புக்கு எதிரி கருடன். கருடனின் ஒளிப்பட்டவாறே நாகபாசம் எல்லாம் பட் 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 பட்னு எல்லா நாகபாசமும் விலகியது. மொத்த வானரசேனையும் எழுந்தது. இதற்கு கம்பர் ஒரு பாட்டு பாடினார். பாட்டை கவனியுங்கள். வாசம் கலந்த மறைநாள நூலின் வகை என்பதென்னை
மழையென்று ஆசங்கை கொண்ட கொடைமீளி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று முதலோர் பாசம் கலந்த பசி போல் அகன்ற பதகன் துறந்த உரகம். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். அதனால் அவர் அடிக்கடி சொல்லுவார், கம்பர் சொல்கிறார், எங்கள் சடையப்ப வள்ளல் வீட்டு வாசலுக்கு ஒருத்தன் வந்து நின்னா அவனுடைய பசி எப்படி பறந்து போகுமோ அதுபோல் கருடன் வந்து நின்றவாறே நாகபாசமெல்லாம் விலகியது நார். இந்த பையனுடைய உடம்பு கிடுகிடு நீளத்திலிருந்து பழைய நேரத்துக்கு மாறியது. பாம்பு விஷமெல்லாம் இறங்கியது. 5 வயது சிறுவன் கொள்ளிக்கட்டைகள் மீது படுத்திருந்த சிறுவன் அம்மானு எழுந்து மேலே உட்காந்தானோ. 3000 தீட்சிதர்கள் பார்த்தார்கள். என்னே ராமாயணத்தின் பிரபாவம். ஏன்னா ராமாயணத்துக்குள்ளேயே கூட போற மாதிரி இருந்த உயிரை தான் காப்பாத்தித்து. சீத்தை பிராணனை மாய்த்து கொள்ளலாமான்னு நினைச்சா, பரதன் நெருப்புல குதிக்கலாமான்னு நினைச்சான். ஆனா இங்க என்னடா, நான் பாம்பு கடிச்சு ஏறந்தே விழுந்து கிடக்கான். அவன் உயிரையே ராமாயணம் காக்கிறதென்றால் இது உயிர் காக்கும் உன்னத காவியம். இது போல் ஒரு பானகம் உண்டா? இதுதான் பானகம்னு தீட்சிதர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா. அதுக்கப்புறம் கம்பர் திருவரங்கத்தில் போய் அரங்கேற்றம் பண்ணார். இதுதான் சிதம்பரத்து பானகம். சிதம்பரத்தில் உயிர் கொடுத்தது. 3 பானகம் ஆச்சு. நமக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் மிச்சம் இருக்குது. ஏன்னா 11:45 பூர்த்தி பண்ணுறேன். என்ன 11:40 இப்போ 4வது பானகம் திருவிடைமருதூர் பானகம். ஏன்னா முன் யுகத்திலலாம் சொல்லிட்டு இருக்கோம் சார், திரேதா யுகத்தில் ராமர் வாழ்ந்தார் சார், அசோகவனத்து பானகம். திரேதா யுகத்தில் நந்தி கிராமத்தில் பரதனுக்கு ஒரு பானகம். கலியுகத்தில் நடக்குமான்னு கேட்டோம். கம்பர் நடத்தினார் சிதம்பரத்து பானகம். அதுவும் நம்மால் சொல்லுவா, சார் அதெல்லாம் 1000 வருஷம் முன்னாடி சார், இப்போல்லாம் கலி முத்தி இருக்குது. 20th செஞ்சுரியில் 21st செஞ்சுரியில் நடக்குமான்னு கேட்பா. 20ஆம் நூற்றாண்டு பானகம் தான் திருவிடைமருதூர் பானகம். அது என்ன பானகம்னா, அடியனின் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி, எங்கள் ஆச்சாரியனின் ஆச்சாரியன், 1940s அவர் திருவிடைமருதூரில் எழுந்தருளி இருந்தார். கும்பகோணம் பக்கத்தில் திருவிடைமருதூர். அப்போ வைசுரி அம்மை அது ரொம்ப அதிகமாக வரும். 1943 அவருக்கு வைசுரி வந்துருத்து. அப்போ அவருக்கு 30 வயசு. அப்போ வைசுரி மருத்துவர் வந்து பார்த்தார். பார்த்துட்டு சொல்லிட்டார், இன்று இரவை அவர் தாண்ட மாட்டார், சொந்தக்கார ஆளுக்கெல்லாம் சொல்லிடுங்கோன்ட்டார். பொதுவாக அம்மை போட்டால் சொந்தக்கார ஆளுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். இது சொந்தக்கார ஆளுக்கு சொல்லிடுங்கன்னா அதுக்கு காரணம் வேற. இன்று இரவை தாண்ட மாட்டார், அதனால் உறவினர்களுக்கெல்லாம் செய்தி சொல்லிடலான்ட்டார். அந்த இரவு எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி யோசிச்சாராம், அடடா வாழ்க்கையில் இதான்ப்பா கடைசி நாள், இன்னி இரவோட புராணம் போகிறது. அவர் வடுவூர் ராமனுடைய தீவிர பக்தர். புன்னகை பூத்தபடி இருக்கும் வடுவூர் ராமன். நீங்களும் சங்கரா டிவியில் தினமும் காலை 9:30 மணிக்கு நம்ம புன்னகை ராமாயணம் பார்க்கலாம். அந்த வடுவூர் ராமனுடைய தீவிர பக்தர் அவர். அந்த ராமனை மனசார நினச்சிட்டு சொன்னாராம், வடுவூர் ராமா உன்னோட பரம பக்தன்டானா, நான் 30 வயசில் அல்பாயுசில் போகிறத பற்றி கவலையே படலை. ஏன்னா இப்போ உயிரை விட்டாலும் நேராக ராமா உன் திருவடிக்கு வரப்போகிறேன். எனக்கு என்னடா கவலை, எவ்வளோ நாள் வாழ்ந்தா என்ன போனா என்ன, உன் திருவடிக்கு வரப்போகிறேன். ஆனால் வடுவூர் ராமா உனக்கு ஒரு அவப்பேர் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னாராம். என்ன அவப்பேர்னா, என்னமோ ராமன் ராமன் ராமன்னு சொல்லிட்டு இருந்தான், 30 வயசில் போயிட்டான், இந்த ராமன் அவனை காப்பாற்றலையேன்னு உன்னை பார்த்து ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுடா ராமா, அதுக்காக என் உயிரை காப்பாற்று. நான் வாழணும்னு ஆசைப்படல, எனக்கு இன்னைக்கு தான் டாக்டர் நாள் குறிச்சிட்டார், போகிறேன், கவலையே இல்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறவா வெறுமனே இவன் போனான்னு சொல்ல மாட்டா, ராமபக்தன் போயிட்டான் ராமன் காப்பாற்றலைன்னு சொல்லுவா. உனக்கு ஒரு அவப்பேர் வரக்கூடாது, அதுக்காக என்னை காப்பாத்துன்னு அந்த ஓர் இரவில் 4 ஸ்லோகத்தில் முழு ராமாயணம் பாடினார். சத்துஸ்லோகி ராமாயணம்னு 4 ஸ்லோகம். 4 ஸ்லோகத்தில் ஃபுல் ராமாயணம். முதல் ஸ்லோகம் ஸ்ரீராம ஜனனத்திலேருந்து சீதா கல்யாணம். சிங்கிள் ஸ்லோகத்தில் ஸ்ரீராம ஜனனத்திலேருந்து சீதா கல்யாணம். ஸ்லோகம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ராம கௌஷிகமன்வகாத் பதிமுனேர் வாசாவதீத்தாட்டகாம் சத்ரம் தஸ்ய ரரக்ஷதேன கதிதாக சுஸ்ராவதாஸ்தாः கதாः கத்வாதோ மிதிலாம் விதாய திருஷதம் யோஷின்மணிம் சன்முனேஹே பங்க்த்வா தூர்ஜட்டி சாபமாபரமணீம் சீதாபிதானாமபி. தசரதன் மகனாக ராமன் அவதரித்தான். விஸ்வாமித்திரர் யாகத்தை காக்க போனான், தாட்டகையை அழித்தான், மேலும் பல அரக்கர்களை அழித்தான், யாகத்தை காத்தான், கல்லை பெண்ணாக்கினான், சிவன் வில்லை முறித்தான், சீதையின் கைப்பிடித்தான். முதல் ஸ்லோகம் ஓவர். 2வது ஸ்லோகம் சீதா கல்யாணத்திலேருந்து சுக்ரீவ பட்டாபிஷேகம் வரை. சீதாயா கரலாலனேன சகிருதி ஜித்வா முனிம் பார்கவம் சாகேதம் தரசா பிரவிஷ்ய ஜனனீம் ஆனந்தயன் மத்தியமாம் ஆசீத்யோ விபினே 14 சமாரக்ஷன் முனீன் ஆனதான் ரக்ஷசங்கமதாவதீத் அகடயத் ராஜ்யம் ச சூர்யாத்மஜே.
சீதையோடு திரும்பும்போது வழியில் பரசுராமர் கர்வத்தை அடக்கினான். அயோத்தியில் ஆனந்தமாக இருந்தான். சிற்றன்னை கைகேயியை மகிழ்விப்பதற்காக காட்டுக்கு போனான். அங்கே ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணான். அரக்கர்களை அழித்தான். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான்னார். ஒன்று விட்டு போச்சே. எது விட்டு போச்சு? அழகா எவ்வளோ நல்லா கவனிக்கிறார் பாருங்க. ராவணன் சீதையை அபகரித்தான்கிற எபிசோடு மட்டும் கட்டாயிடுத்து. ஏன் கட்டாச்சுன்னு பின்னாடி சொல்கிறேன். அது மட்டும் சொல்லலை. சுக்ரீவ பட்டாபிஷேகம் சொல்லிட்டார். அடுத்த 3வது ஸ்லோகம் நேராக நெக்ஸ்ட் ஹனுமான் தூது போகிறதுலேருந்து ராவணவதம் வரை. வாயோராத்மபுவா ததோ ஹனுமதா பாதோதி பாரஸ்திதாம் பிராணேபியோபி கரீயசீம் பிரியதமாம் விஜ்ஞாய ரக்ஷோஹிருதாம் சேதும் வாரிணிதௌ விதாய விவிதானந்தாக வித்வம்சனம் லங்காயாம் விலுலாவ ராவண சிரோ பிருந்தானி வந்தேயதம். ஹனுமானை தூதனுப்பினான். ஹனுமான் மூலம் இலங்கையிலே ராவணனால் சீத்தை சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டான். சேது பாலம் அமைத்தான். இலங்கைக்கு போனான். ராவணனுடைய 10 தலையும் கொத்து கொத்தாக அறுத்து கீழே தள்ளினான். ராவணவதம் ஆச்சு. இது 3வது ஸ்லோகத்தோட ராவணவதம். 4வது ஸ்லோகம் நாம் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம். ஆருஹ்யாத விபீஷணேன சுபகம் பக்தியா சமாவேதிதம் மான்யம் புஷ்பகம் அஞ்சசா நிஜபுரீம் ஆகத்திய மித்ரைர்விருதா ஆனந்தாய வசிஷ்டகாஷ்யபமுகைஹி பட்டாபிஷிக்தோ விபுஹு தஸ்மின் ஜாகிரதி ஜானகி பிரியதமே கா நாம பீதிர்மமா. இப்போ 4வது ஸ்லோகம். புஷ்பக விமானத்திலே விபீஷணன் எழுந்தருள பண்ண ராமன் சீதையோடு எழுந்தருளினான். வானராள கூட அழிச்சுன்னு போனான். அயோத்தியை வந்து அடைந்தான். ரிஷிகள் பட்டாபிஷேகம் செய்விக்க அயோத்தியில் நாம் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் இனிதே நிறைவடைந்தது. அந்த பட்டாபிராமன் சீதாராமன் ஜானகிராமன். அந்த ராமன் விழிப்போடு இருக்கும்போது எனக்கு குறை ஒன்றும் இல்லை. அந்த ராமன் விழித்து கொண்டிருக்கும் போது நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் நோயை குறித்து பயப்படணும்? தஸ்மின் ஜாகிரதி ஜானகி பிரியதமே காணாம பீதிர்மம. அந்த ராமன் விழிப்போடு இருக்கும்போது எனக்கு ஏன் மரணம் வரப்போறதுன்னு பாடி முடிச்சுட்டார். 4 ஸ்லோகத்தில் முழு ராமாயணம் பாடி முடிச்சுட்டார். அடுத்த நாள் காலை மருத்துவர் வந்தார். கை பிடிச்சு பார்த்தார். வியந்து போனார். மை காட், அம்மா இங்கே வாங்க. வில்லூர் சுவாமியோட மனைவியை அழைத்தார். அம்மா, இட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கிள், ஹி இஸ் ரெக்கவரிங்னார். இன்னைக்கு போயிடுவார்னு சொன்னேன், ஆனால் இவர் பழச்சுட்டாரே, எனக்கு எப்படின்னு புரியலன்ட்டார் டாக்டர். அதுதான் ராமனுடைய அனுகிரகம். திருவிடை மருதூர் பானகம் 4 ஸ்லோகத்தில் ராமாயணம் பாடினார். அப்போ ராம சரித்திரம் நம்ம கிட்ட இருக்குன்னா நம்மிடம் குறை ஒன்றும் இல்லை. உயிரை காப்பாற்றிடுத்து. மருத்துவர் சொன்னார், நான் வியந்து போய் எப்படி பிழைத்தார்னு தெரியலையேன்னு. பின்னாடி வில்லூர் சுவாமி என்ன பண்ணார்? பிழைச்சு பின்னாடி 89 திருநக்ஷத்திரம் வாழ்ந்தார். சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சருக்காக 1986 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவார்டெல்லாம் வாங்கினார். அவர்கிட்ட கேட்டாலும் எப்போதுமே இந்த குறை சொல்கிறவான்னு ஒரு 4 பேர் இருப்பா. என்ன தான் நல்லா உபன்யாசம் பண்ணாலும் பேசிட்டு இறங்கி வந்து, சார் இந்த பாயிண்ட் நீங்கள் இப்படி மாற்றி சொல்லியிருக்கலான்னு ஒரே வார்த்தை அடிச்சுட்டு போயிடுவா. அவ்வளோதான். 1 மணி நேரம் போட்ட எஃபர்ட்டெல்லாம் அந்த ஒரு வார்த்தையில் அவர் காலி பண்ணிவிடுவார். அந்த மாதிரி ஒரு மகானுபாவர் வந்தார் வில்லூர் சுவாமிகிட்ட. எல்லாம் நன்னா எழுதினேள். இந்த ராவணன் சீதையை கடத்தின்னு போனான்னு எழுதணுமா இல்லையா? ஏன் எழுதலைன்னு கேட்டாராம். வில்லூர் சுவாமி சொன்னாராம், என் நிலைமை எனக்கு தாண்டா தெரியும். உயிர் போகிற வேதனையில் நான் ராமாயணம் எழுதின்னு இருந்தேன். ராவணன் சீதையை அபகரித்தான், சீதாராமர்கள் பிரிந்தார்கள்னு மட்டும் நான் எழுதியிருந்தேன்னா அந்த வேதனையில் என் பிராணனே போயிருக்கும்னார். அதுதான் பக்தி. அதனால் அவர் சொன்னார், எனக்கு பிராணம் போகிறதும் கவலை இல்லைடா, என் பிராணம் போட்டோம், ஆனால் அந்த ராமாயணம் பாதியில் நிற்கும். சீதாராமர்கள் பிரிந்தார்கள்ங்கிறதோட ராமாயணம் பாதியில் நிற்கும். அது கூடவே கூடாது. அதனால் ராமாயணம் எழுதும்போது எந்த வரியில் வேணாலும் என் உயிர் போகலாம், அந்த வரியில் எழுதினேன். அதனால தான் அமங்கலமாக ஒரு வரியுமே இல்லாமல் ராவணன் சிறை வைத்ததை ஹனுமான் மூலம் ராமன் அறிந்து கொண்டான்னு மங்களகரமாக எழுதிட்டேன். அதனால் இந்த 4 ஸ்லோக ராமாயணத்தில் அமங்கலமான ஒரு வார்த்தை கிடையாது, அரைச்சொல் கிடையாது, வெறும் மகிழ்ச்சி ரசம் மட்டும் இருக்கும்படி எழுதினேன். ஏன்னா எந்த ஒரு வழியில் என் பிராணம் போனாலும் அந்த ராமாயணம் ஒரு க்ஷேமமாக மங்களகரமாகவே இருக்கும். அமங்கலமாக ராமாயணம் இருக்கக்கூடாதுன்னு எழுதினேன்னு 4 ஸ்லோகத்தில் மொத்த ராமாயணமும் எழுதி இதுக்கு ஒரு பலஸ்ருதி எழுதினார். இந்த ராமாயணத்தை இங்கே மயிலாப்பூரில் இத்தனை பேர் வந்து கேட்டாலே, இதான் மயிலாப்பூர் பானகம். மயிலாப்பூர் பானகம் 5வது பானகம். அதனால் நமக்கு இனி குறை ஒன்றும் இல்லை. ராமச்சரித்திரம் நம்மளோட இருக்குது, ராமன் நம்மளோட இருக்கான், நமக்கு குறை ஒன்றும் இல்லை. ஏன்னா முதல் பானகம் அசோகவன பானகம். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்.
இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனோடு இருக்கிறவாளுக்கெல்லாம் ராமனுடைய சரித்திரத்தை பூர்த்தியாக ஒரு முறை கேளுங்கள். அது எல்லாமே நீங்கும், மீண்டும் வாழ வேண்டும்ங்கிற விருப்பம் ஏற்படும். அதை சொன்னது அசோகவன பானகம். 2, அக்னி பிரவேசம் பண்ணணும். ராமனை பிரிஞ்சு வருந்தினான் பரதன். பெருமாளை விட்டு பிரிந்தோம் நினைக்காதீங்கோ. ராமாயணம் நம்ம கிட்ட இருந்தால் ராமன் நம்மிடம் வருவான். அதை உணர்த்தியது நந்திகிராம பானகம். 3, விஷக்கடியா நோயா கவலைப்படாதீங்கோ, போன உயிரை கூட மீட்கும். அதை காட்டினது சிதம்பர பானகம். 4, கொரோனா வைரஸுக்கு எவ்வளோ பயந்தோம். அதுபோல் எந்த நோயாக இருந்தாலும் நோயை குறித்து அஞ்ச வேண்டாம். மருத்துவம் அஃப்கோர்ஸ் வைத்தியம் எடுத்துக்கோங்க, மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. நோயை பார்த்து பயப்படாதீங்கோ, குறை ஒன்றும் இல்லை. இது திருவிடைமருதூர் பானகம் காமிச்சுது. இப்போ 5வது பானகம் மயிலாப்பூர் பானகம். எங்கள் வில்லூர் சுவாமி ஒரு பலன் சொன்னார். இந்த 4 ஸ்லோக ராமாயணத்தை மயிலாப்பூர் வேதாந்த தேசிகர் தேவஸ்தானம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் கேட்டா இல்லையா, அவளுக்கெல்லாம் என்ன பலன்னா, தனுஷ்கர சதுஷ்லோகி தனுஷ்புர கவீரிதா மாரீகாதர சித்தானாம் மாரீத்தி மிதராம் திசேத். தனுஷ்கர சதுஷ்லோகி, வில்லை கையில் பிடித்த ராமனை குறித்து, தனுஷ்புர கவீரிதா, வில்லூரில் பிறந்த கவி பாடிய இந்த 4 ஸ்லோக ராமாயணத்தை யாரெல்லாம் கேட்டாலோ, மாரீகாதர சித்தானாம் மாரீத்தி மிதராம் திசேத். மாறி அவளை ஒன்றும் பண்ணாதுன்னார். மாறின்னா என்ன? அம்மை மட்டுமில்லை, வைரஸுக்கு மாறின்னு பேர். நம்ம பிரதமர் கூட லாக்டவுன் போது கொரோனா மகாமாரின்னு அனௌன்ஸ் பண்ணார் பாருங்க. மாறினா வைரஸ்ன்னு அர்த்தம். மாரி காத்தர சித்தானா மாரீத்தி மிதராம் திசேத். இந்த ராமாயணத்தை கேட்குறவா எந்த வைரஸை பற்றியும் பயப்பட வேண்டாம், எந்த நோயை பற்றியும் பயப்பட வேண்டாம், இன்க்ளூடிங் கொரோனா வைரஸ்ன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்து நம்ம பயப்படுறோம். எதை ப்ரிகாஷன்ஸ் எடுத்துப்போம், பாதுகாப்பாக இருப்போம், அது வேற. எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம், எல்லா நோய்களையும் ராமாயணம் போக்கி கொடுக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்போ குறைன்னு சொல்லுவான்? ஒன்று மனசில் வலிமை இல்லைன்னா அது குறைம்பான். அசோகவன பானகம் மன வலிமையை தந்தது, குறை ஒன்றும் இல்லை. அடுத்து எப்போ குறைன்னு சொல்லுவான்? பகவத் அனுபவம் கிடைக்கலன்னா குறைன்னு சொல்லுவான். ஆனால் நந்திகிராம பானகம் ராம அனுபவத்தை பரதனுக்கு கொடுத்தது, குறை ஒன்றும் இல்லை. அடுத்து எப்போ குறைன்னு சொல்லுவான்? ஒரு இளமை காலத்திலேயே பிராணம் போய்டுறது, நீண்ட ஆயுள் இல்லைன்னா குறைன்னு சொல்லுவான். இளம் பிராயத்தில் போன பையனுக்கு உயிர் கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுத்தது சிதம்பர பானகம், குறை ஒன்றும் இல்லை. வியாதி ஏற்பட்டால் குறைன்னு சொல்லுவோம், அதுதான் பெரிய குறை. when health is lost, எவ்வளோ வெல்த் அதனால் நம்ம இழக்க வேண்டியிருக்கு. ஆனால் வியாதியையும் ராமாயணம் போக்குறது திருவிடைமருதூர் பானகம். அதனால் ஆரோக்கியமும் கிடச்சிடுத்து, குறை ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே மயிலாப்பூரில் நாம் இத்தனை பானகத்தையும் சேர்த்து அனுபவித்தோமே. அசோகவன பானகம், நந்திகிராம பானகம், சிதம்பர பானகம், அதற்கு மேலே திருவிடைமருதூர் பானகம், எல்லாத்தையும் சேர்த்து காம்பினேஷனாக மயிலாப்பூர் பானகமாக நாம் அனுபவித்தோமே. இப்படி அனுபவித்த நமக்கு மன வலிமையும் கூடும், உடல் வலிமையும் ஏற்படும், நீண்ட ஆயுளும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும், பகவத் அனுபவமும் கிடைக்கும், நோயற்ற வாழ்வும் கிடைக்கும். எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம்னா வாழ்க்கையில் நமக்கு என்ன குறை? ராமனே வந்து எழுந்தருளி நமக்கு அனுகிரகம் பண்ணும்போது வாழ்க்கையில் அதன் பின் நமக்கு என்ன குறை? ஆகையினால இந்த மயிலாப்பூர் பானகத்தை, இந்த 4 பானகமும் ஒன்று சேர்ந்த பானகமாகிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்கள் பெருமையோடு வழங்கிய, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இனிப்போடு பெருமையோடு வழங்கிய, எதை கொடுத்தாலும் ஆச்சாரியன் முன்னிலையில் கொடுக்கணும். அதனால சுவாமி வேதாந்த தேசிகன் தேவஸ்தானத்தில் ட்ரஸ்டீஸ் எல்லாரும் சிறப்பாக ஏற்பாடு பண்ண இப்போது கொடுத்த 4 பானகம் சேர்ந்த 5வது பானகமான மயிலாப்பூர் பானகம், இதை பருகுவோம். வாழ்க்கையில் நமக்கு குறை ஒன்றுமில்லை என்று சொல்லி, ஜெயத்தி ஆஸ்ரித சந்திராச துவாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரஹான்னு ராமனுக்கு பல்லாண்டு பாடி நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு மீண்டும் கிருத்தஜ்ஞதையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த அயோத்தியாவுக்கு போக முடியாதவா இந்த மயிலாப்பூருக்கு வந்து சேவிக்கலாம். ஏன்னா இந்த அயோத்தியாவில் வந்த வெரடிக்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ராமருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது பராசரன் சார் ஒரு நாள் கோயிலுக்கு வந்தார். அது வந்து இங்கே ஒரு 48 நாள் ராமருக்கு அர்ச்சனை பண்ணி 48ஆவது நாள் திருமஞ்சனம் பண்ணணுன்னு பிரார்த்திச்சினார். அதுபடி நாங்கள் ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த 48ஆவது நாள் திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே கரெக்டாக வெரடிக்ட் வந்தது. அவர் வந்து பராசரன் சாரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஸோ அதனால் அயோத்தியா போகலாலும் இந்த மயிலாப்பூர் ராமனை தரிச்சாலே அயோத்தியாவுக்கு போன பலன் எல்லாருக்கும் கிடைக்கும். அது ஒட்டி தான் நாளைக்கு வந்து பெருமாளுக்கு ராமருக்கு வந்து சிறப்பாக கார்த்தால திருமஞ்சனம் 49 கலச திருமஞ்சனம், சாயங்காலம் விசேஷ வீதி புறப்பாடு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் 3 நாள் 23, 24, 25 3 நாள் சப்தகாண்ட பாராயணம் பண்ணுறோம். அனந்த பத்மநாபச்சாரியர் வந்து எல்லாம் ஆரம்பித்து எல்லாம் பண்ணி வைக்கிறார். ஈவினிங் வந்து
சகஸ்ரநாம அர்ச்சனை ராமருக்கு இருக்குது. 25ஆந்தேதி சாயங்காலம் பட்டாபிஷேக ராமர் திருக்கோலத்தோட புறப்பாடும் இருக்குது. அதனால் அயோத்தியாவுக்கு போகலன்னு யாரும் வருத்தப்பட வேணாம், இங்கே வந்து சேவிச்சிருக்கோன்னு சொல்கிறோம். நாளைக்கு என்ன விசேஷம்னாக்க ராமருக்கு அனுமந்த வாகனத்திலே புறப்பாடு. அது இன்னும் விசேஷமாக இது கோயிலே எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்து 4 நாளும் கலந்துக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். சுவாமியும் ஃப்ரீயாக இருக்கும்போது வரலாம், 4 நாளும் எப்போ முடியுமோ வரலாம். சாயங்காலம் சகஸ்ரநாம அர்ச்சனை 7:30 மணிக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி 3 நாள் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, ராமரை பற்றி டான்ஸ் ப்ரோக்ராமும் இருக்குது, சின்ன பசங்களாம் வந்து வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அவசியம் எல்லோரும் 4 நாள் வந்து கலந்துக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது 100வது வருஷத்தில் இப்போ பெருமாளுக்கு இப்போ பெருமாள் தாயார் பிரதிஷ்டாய் 100வது வருஷம் ஏப்ரலில் நடக்கிறது. இந்த ஒரு வருஷமாக நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ராமர் இதை பற்றி நமக்கு அதுவாக நேர்ந்துட்டது. சுவாமி வந்து இங்கே பண்ண இது வந்து அதுவாக நேர்ந்துட்ட ப்ரோக்ராம். இது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னார். அது இன்றைக்கி தான் நடக்கணும்னு இருக்குது. ஏன்னா அந்த அயோத்தியாவுக்கு முன்னாடி இங்கே நடக்கணுன்றது அது பெருமாளோட பிராப்தம். அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ அவருக்கு கோயில் சார்பாக அவருக்கு சுவாமிக்கு ஒரு மரியாதை பண்ணுறோம். நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மகே சமே காமான் காமகாமாய வக்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோஜாய குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய அவேர் வகத்தாய திருவேன் வாசிதா லக்ஷ்மண பரதுங்க அனுமத் சமேதே ரகுநந்தன சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுகிரகம் அடேன் யுத்தத் சம்பாவனா நீ புதுடே நீ கூட கூட நீங்கள் தான் மெயின். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.